2024 ஃபைனல் டிஸ்கஷன் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கோம். ஃபைனல் பேப்பர்னுடைய டிஸ்கஷன் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் டோட்டலாக வந்துட்டு நாங்க 31 கேள்வி நிறைவு செய்திருக்கோம்னு நினைக்கிறோம். அப்படியா? லாஸ்டா நாங்க கழிச்சிருந்தது 30 கேள்வி. சோ ஒரு 30 கேள்வி வந்துட்டு அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருக்கோம். எங்கட இந்த தேர்ட் செஷன்ல வந்துட்டு ஓகே மிகுதியான 20 கேள்விகளும் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்புறம் சோ 31வது கேள்வியும் நம்மளுக்கு பழமையாயத ரெகுலரா வந்துட்டு வருது. 31 32 வந்துட்டு பார்த்தோம்னா அநேகமாக வந்துட்டு ஜெனட்டிக்ஸ்ல இருந்து வாரத்துக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். இந்த தரம் உங்களுக்கு காடிபைன்பக்கினுடைய சமநிலையில இருந்து ஒரு கல்குலேஷன் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இனவிருத்தியை தழுவியதாக அல்லது மெண்டலினுடைய விதியை தழுவியதாக ஒரு தியரி பகுதிக்குரிய ஒரு பகுதி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லை மாறியும் நடக்கலாம். ஹாடிபைன்பர்க்கினுடைய சமநிலை கொள்கை இந்த தியரியையும் இந்த மெண்டலினுடைய விதியிலிருந்து கணக்கையும் போடலாம். அப்படி மாறி நடக்கலாம். பட் ஹாடிபைன்பர்க்கினுடைய சமநிலை இந்த கல்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வருஷம் எழுதுறாக்கள் வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு ஒரு கேள்வி அதுல நம்மளோட மாடல் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த கேள்விகளை தான் கூடுதலாக வந்துட்டு போட்டிருக்கு ஹாடிபைன்பர்க்கினுடைய சமநிலை கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை. சோ போன வருஷம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மேலாட்சியில இருந்து ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. நொன்மெண்டலியன் கேரக்டர்ல இருந்து ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு இந்த நொன்மெண்டலியன் கேரக்டர் சம்பந்தமாக கழிச்சிருக்கோம் தானே. நிறைவில் ஆட்சி, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பெருன கழிச்சிருக்க மின்னையாட்சி, பல்லெதிர் தலைமுறை உரிமை, பல்திருப்ப உண்மை, என்ன பரம்பரை எனக்கு இணைப்பு, ஆட்சி மேலாட்சி, பின்னடைவு மேலாட்சி ஒரு 8-9 கழிச்சிருக்க நினைக்கிறேன். அதுல ஒவ்வொன்றுக்கும் உரிய ரேஷியோஸை வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பின்ன அங்க போய் செஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காது. சோ நாங்க கதைச்சிருக்கோம் என்ன மேலாட்சியில வந்துட்டு என்ன கதைச்சிருக்கிறோம். ஆட்சி ஓகே ஞாபகப்படுத்துங்க. அப்போ ஆட்சி மேலாட்சி என்ன ரேஷியோ வரும்னு கதைச்சிருக்கிறோம். வளமையாக ஒரு ஒற்றை கிளப்புன்னு சொல்லி சொன்னா ஓகே F1ல 100% வரணும், F2ல வந்துட்டு 3:1 வந்துட்டு வர வேண்டும். அப்படி 3:1 வராம அதுல இருந்து விலகுற நிகழ்வுகள் தான் நிறைவில் ஆட்சி. 1:2:1 வாழ்வு மிராஃபிலிஸ் ஜெலாஃபா 4 மணி பூ தாவரத்தினுடைய பூவினுடைய நிறம் 3:1 வராம 1:2:1 வருதுன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இணை ஆட்சியிலையும் இதே மாதிரி தான் 1:2:1 வந்துட்டு தோற்றமைப்பு வந்துட்டு கிடைக்கப்படும் சொல்லி காய்ச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்க இந்த மேலாட்சி சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். ஏன்னா உங்களுக்கு நாங்க இன்னும் கணக்கு ரீதியா பார்த்துட்டோம். அங்கட இது வந்துட்டு மொலிகுலரை வந்துட்டு முடிச்சுட்டு தான் நாங்க வந்துட்டு அதை வந்துட்டு இது செய்ய வேணும். அடுத்தது நம்மளுக்கு சில கிளாஸஸ் போன வீக் வந்துட்டு விடுபட்டதானே, அதால வந்துட்டு இனி கண்டினியூவா வந்துட்டு சில வேலைகள் இருந்தா தவிர மற்றபடி 4 to 8 PM வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா செமினார் வந்துட்டு போய்கொண்டு இருக்கும். நாளைக்கு வந்துட்டு 4 to 8 PM செமினார்ல வந்துட்டு நாங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை முடிச்சு விடுவோம். ஓகே, பின்ன நாளைக்கு தொடங்குறதுக்கு இடையால ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ 3 வந்துட்டு முடிச்சு வைங்க. அதுல ஒரு குறை கிடக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்கே வந்துட்டு இதை முடிச்சு விடுவோம். இரவைக்கு மொலிகுலர் பயாலஜியை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். நாங்க மொலிகுலர் வந்துட்டு 7.4 வந்துட்டு செமினார் மாதிரி எடுக்கலாம். 2வது தியரி செக்ஷன். பட் 7.3 அப்படியே ஒருமிக்க படிச்சோம்னா விளங்காது. ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸான பகுதி தானே, அது மெல்ல மெல்லமா தான் சொல்லி தர வேண்டும். அதை நாங்க ஸ்லோவா பார்ப்போம். இந்த பேப்பர் கிளாஸுக்குரிய பகுதிகளை நாங்க இந்த ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ள 5ஆம் பாடம் முடிக்கணும் யூனிட் வைஸான பேப்பர்ல. சோ பின்ன அதுக்குரிய இதுகளை வந்துட்டு செய்வோம். சரி, ஓகே. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்து சொல்லி சொன்னா இதை நாங்க ஃபுல் பேப்பர் கிளாஸஸையுமே மாறி மாறி இதை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்காம வேகமாக இதுல 25 ஃபுல் பேப்பரையும் பாஸ் பேப்பர் ஃபுல் பேப்பரையும் இனி நம்மட மாடல் பேப்பர் ஃபுல் பேப்பர் தான் அப்லோட் ஆகும். சோ அதையுமே வந்துட்டு வேகமாக வந்துட்டு முடிங்க. சரி, சோ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துட்டு வருவோம். ஓகே, சோ இந்த மேலாட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மேலாட்சிக்கு வந்துட்டு என்ன ரேஷியோ வந்துட்டு கழிச்சிருந்தோம். ஆட்சி மேலாட்சிக்கு 13:3 ஏன்னா அப்படித்தானே. அதே மாதிரி பின்னடைவு மேலாட்சிக்கு வந்து நாங்க வந்துட்டு என்ன அப்படியா ஆட்சி மேலாட்சிக்கு எவ்வளவு கழிச்சிருந்தோம் ரேஷியோ. ஆட்சி மேலாட்சிக்கு 13:3 அப்படியா. ஆட்சி மேலாட்சி ரேஷியோ நாங்க கழிச்சிருந்தது சாரி 9 கேள் என்ன சாரி அது வந்து நாங்க இது கழிச்சிருந்தோம் 9 கேள்
அடுத்தது பின்னடைவு மேலாட்சிக்கு தான் நாங்க 13-3 காய்ச்சிருந்தோம். அப்படியா? ஓ ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு பின்ன பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி 31 என்ன ஒருக்கா செக் பண்ணுங்க பாப்போம். அந்த ரேஷியோ ஒருக்கா செக் பண்ணுங்களா? இதுல பின்னடைவு மேலாட்சி 9:7 வந்துட்டு யாருக்கு வருதுன்னு சொல்லி பின்னடைவு மேலாட்சி ஆட்சி மேலாட்சியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க இதுல ரேஷியோ சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். 1:13-3 சொல்லி காய்ச்சிருக்கிறோம். 1க்கு வந்துட்டு பார்த்தோம்னா 9-7 சொல்லி காய்ச்சிருக்கிறோம். கவனமா இருக்கணுமே. அதுகள்ல வந்துட்டு சில வழிகள்ல குழப்பறது தானே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் குழம்பிட்டேன்னா இதை நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. சரி ஓகே தானே. ஆட்சி மேலாட்சி தான் 13-3 சொன்னேன். ஓகே. சோ ஆட்சி மேலாட்சிக்கு தான் 13-3. ஓகே. பின்னடை மேலாட்சிக்கு 9-7 தான். ஓகே கவனமா இருக்கணுமா? 13-3 இது 9-7. நாங்க இந்த ஆட்சி மேலாட்சி உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்திருந்தேன் கிளியரா. ஓகே. சோ பின்ன இதை தடுக்கியதாகத்தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. என்னவா பின்வரும் தலைமுறை உரிமை கோலங்களுள் இரட்டை கலப்பு பிறப்பின் போது F2 சந்ததியில் 9-7 வாரது பின்னடை மேலாட்சி 13-3 வந்து ஆட்சி மேலாட்சி. பின்னங்களை வந்துட்டு மெமரைஸ் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அங்க செஞ்சு பார்த்து கொண்டிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 9-7 பின்னடை மேலாட்சி, 13-3 சொல்லி சொன்னா ஆட்சி மேலாட்சியாக வந்துட்டு இருக்கும். எனவே எங்களோட 31வது கேள்வியினுடைய விடையாக வந்துட்டு அமைய போறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எதுலையாவது 2வது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. 32 போன தரம் சொன்ன மாதிரியே வந்துட்டு இது போன தரம் கொடுத்த கேள்வி. பல்காரணி கலப்பு பிறப்பு தான் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு போன தரம் சொல்லி இருந்தது. சோ அதே மாதிரிதான் பல்காரணி கலப்பு பிறப்புல இருந்து போன தரம் ஒரு கொஸ்டின் சின்ன கேள்வி. ஓகே. சோ அவ்வளவு கஷ்டமாவும் இல்லை. போன தரம் பேப்பர் சரியான ஈஸி. போன தரம் மடினாக்கள் லக்கானாக்கள் தான். என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னா செகண்ட் பார்ட் லைட்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்காத மாதிரி போட்டுட்டாங்க. மற்றபடி எம்சிக்யூ எல்லாம் கடும் ஈஸி போன தரம் நாங்க இப்போ பார்த்துதானே. சோ ஜெனடிக்ஸ்ல கேள்வியை பாருங்க. இது என்ன ஈஸியான கேள்வின்றதை பாருங்க. சோ பாருங்க இதுல 3 இயல்புகள் கதைச்சிருக்கிறாங்க. பல்காரணி கலப்பு பிறப்பு நாங்க ஒரு இயல்புக்கு நாங்க கல்குலேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஒரு இயல்புக்கு வந்து அப்படி செய்யற, 2 இயல்புக்கு வந்து அப்படி செய்யற, 3 இயல்புக்கு வந்து அப்படி செய்யற அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம். சோ அந்த வகையில கேபிட்டல் டி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இதையும் அதே மாதிரி வந்துட்டு வேற ஆளுக்கு கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இதை இங்க கலப்பு செய்யறாங்க. ஓகே நம்மளுக்கு தெரியும் இப்படி தரக்குள்ள நாங்க என்ன செய்யறேன் 3 இல்ல 10 இல்ல 20 தந்தாலும் ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து அதுல நிகழ்தகவ போட்டுட்டு என்னத்தை கேட்கிறாளுங்களோ அதை பெருக்கி பார்த்துட்டோம்னா சரி பெருக்கல் விதியால் செய்யறதுக்கு அஞ்சிருக்கோம். பாருங்க நம்ம செய்யக்கூட வந்துட்டு இதையும் எடுக்கணும். கேபிட்டல் டி ஸ்மால் டி இதை கலந்தா நம்மளுக்கு என்ன வர போகுது பார்த்த உடனே தெரியும். இங்க ஸ்மால் டி இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி. சோ பின்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டிக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி வர போகுது. இது காஃப் இது காஃப். சோ பின்ன அட்டவணை எப்படி வரும்? பின்ன இதெல்லாம் நாங்க தெரியுமா இப்படி எழுதி கொண்டிருக்க தேவையில்ல. நேரடியாக அட்டவணையை போட்டுறலாம். இதுக்கும் மட்டும் சொல்லி சொன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி என்னட்டு வரும்? இதை கலந்த மட்டும் சொல்லி சொன்னா கேபிட்டல் டி காஃப் கேபிட்டல் டி ஸ்மால் டி வராது 0. அடுத்தது இதையும் யோசிங்க. ஸ்மால் ஆரையும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரை கலந்தப்பட்டா என்ன வர போகுது? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். சோ என்ன வர போகுது? இது காஃப் கேபிட்டல் ஆர் வந்துட்டு வராது. அதுக்கு இவரையும் யோசிக்க கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் என்ன வர போகுது? ஓகே 1 காஃப் 1 இப்படி சொல்லி வரப்போகுது. சோ பின்ன நம்மளுக்கு ஓகே தானே. ஓகே. சோ எல்லாம் ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகே. அடுத்தது வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அடுத்தது கேபிட்டல் ஒய் எவ்வளவு வரப்போகுது? மன்னதான பார்த்துட்டு சொல்லலாம். 3 பெருக்கி விட்டு எல்லாம் சரி. தேர்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி எவ்வளவு? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எவ்வளவு? கேபிட்டல் ஒய் தானே
அது வந்துட்டு எவ்வளவு கால். சோ 2 4 2 16 ஒண்டிங்கள் 16 ஈஸி என்ன. நம்மளுக்கு என்ன இருந்தாலும் செய்யும், நீங்க அவைய 4 3 இல்ல 4 இருந்தாலும் சரி, இது சரி இது தனித்தனியா வந்திருக்காருந்தா இப்படி எப்படி நிகழ்ந்தாங்க வருமானு போட்டுட்டு என்ன புதுமை அமைப்பு கேட்காங்களோ அதுக்குரிய நிகழ்ந்தாங்க பெருகி விட்டோம்னா சரி, இவ்வளவுதான் சின்ன விஷயம். பல்காரணி கலப்பு பிறப்பு நம்மளுக்கு இதே மாதிரி இந்த தரமும் ஒரு தியரி இருக்குது, ஒரு கல்குலேஷன் இருக்குது. கல்குலேஷன் ஹார்டி பைன்பர்க்கினுடைய சமநிலை கொள்கையை தழுவியதாக இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இருக்கா ப்ராக்டிசஸ் வந்துட்டு பண்ணி கொடுங்க. நாங்க மாடல் பேப்பர் செய்யக்குள்ளையும் ஒவ்வொரு பேப்பர்லையுமே வந்துட்டு அந்த 31வது கேள்வியாக வந்துட்டு ஹார்டி பைன்பர்க்கின் சமநிலை தான் இருக்கும். ஸோ நாங்க ஜெனடிக்ஸ் கதைக்குள்ளேயே அது சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு அங்கால மொலிகுலரினுடைய கேள்விகளுக்குள்ள வந்துட்டு போகுது. சரிப்பா, 33வது கேள்வி. சோ 32க்கு முதலாவது போகிறோம். நீங்கள் 16 31க்கு என்ன வந்தது நம்மளுக்கு கூட 2, 32க்கு வந்துட்டு முதலாவதுக்கு வந்துட்டு போகிறோம். ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா 33க்கு வந்துட்டு போகிறோம். எம்ஆர்என்ஏ படித்த கட்டில் கொப்பி டிஎன்ஏ உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நொதியம் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரி எம்ஆர்என்ஏ படித்தகட்டில இருந்து கொப்பி டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நொதியம் எதன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. டிஎன்ஏ பொலிமரைஸ், அதே மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், டிரான்ஸ்கிரிப்டேஸ் வெறும் டிரான்ஸ்கிரிப்டேஸ் கிடைச்சிருக்காங்க. அடுத்தது ஹெலிகேஸ், பிரைமேஸ். ஓகே, என்னத்துக்கு போறோம்? ஆன்சர் என்ன போட்டீங்க அதுக்கு? 33க்கும் ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ ஆக வந்துட்டு மாத்துறது. நாங்க அதே கதை தான். அதாவது ஒரு ஆர்என்ஏ பட்டிகையில இருந்து டிஎன்ஏ தொகுக்கப்படுறதோட வந்துட்டு சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்துட்டு யாரு? டிஎன்ஏ பொலிமரைஸா? டிஎன்ஏ பொலிமர் நாங்க இன்னும் இது கதைக்கல, மொலிகுலர்ல இன்னும் கதைக்கல. நாங்க தியரியில எவ்வளவு வரைக்கும் இருக்கிறோம். டிஎன்ஏ தனிமையாக்கள் தான் லாஸ்ட் கிளாஸ்ல கழிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ் நாளைக்கு நாங்களுக்கு மொலிகுலர்ல டபுள் கிளாஸ் இருக்க போது, இரவைக்கு ஃபுல்லாவே மொலிகுலர் தான் கதைக்க போறோம். சோ அதுல இதுகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு வகையான என்சைம் இருக்குது. அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் தான் வந்துட்டு இப்படி ஒரு ஆர்என்ஏல இருந்து அது எம்ஆர்என்ஏ ஏதாவது இருக்கணும் இல்ல, எந்த ஒரு ஆர்என்ஏ படித்தகட்டில இருந்து அந்த அதை வந்துட்டு டிஎன்ஏயாக மாற்றுகின்ற வேலையை வந்துட்டு பாக்குறாங்க ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு வகையான என்சைம். ஓகே, பின்ன ஓகே இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இது தொடர்பாக நாளைக்கு கதைப்போம். ஒவ்வொரு நொதியங்களும் எப்படி எப்படி பங்கு பெற்றுதுன்னு சொல்லி. சோ நேரடியாகவே நாங்க 33வது கேள்விக்கு வந்துட்டு 2வது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 34 டிஎன்ஏ சீரமைப்பில் நியூக்ளியஸினுடைய வகைபாகம் கிட்டத்தட்ட நாங்க காய்ச்சிட்டோம். டிஎன்ஏ சீரமைப்பு சம்பந்தமாகவும் அது ஒரு இசை கேள்வி அதுல ஃபுல்லா காய்ச்சிட்டோம். சரி பாப்போம். நான் சொல்றேன் என்னென்ன என்சைம் சொல்றேன் எல்லாம் ஓகே பாப்போம். டிஎன்ஏயில் உள்ள நியூக்ளியோரைட்டுகளுக்கு இடையிலான ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைத்தல் யாரு? ஹைட்ரஜன். அங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் யோசிங்க. ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைக்கிறானா யாரு? ஹெலிகேஸ். என்ன ஹெலிகேஸ்? டிஎன்ஏ ஹெலிகேஸ் ஆகும் வந்து இருக்கும். சோ பின்ன நம்மள்ட்ட என்ன கட்டிக்கானுங்க? நியூக்ளியஸ் வேலையில கட்டிருக்காங்க. ஓகே, முதலாவது வராது. பொருந்தாத டிஎன்ஏ தொடர்களை இனங்காண. அந்த டிஎன்ஏ ஆட் பண்றதும் வந்துட்டு டிஎன்ஏ பொலிமரேஸ் தான். ஏதாவது பிழை, இப்ப ஏதாவது பிழைய ஆட் பண்றதும் அவர் தான். சில வேளைகள்ல அப்படி ஆட் பண்ணத பிழைகளை உணர்றாலும் அவர் தான். திரும்ப அதுக்கு சரியான ஆள் ஆட் பண்றதும் டிஎன்ஏ பொலிமரேஸ் தான். இடைக்குள்ள ஒரே ஒரு வேலை, அந்த எக்ஸோநியூக்ளியஸ் மாத்திரம் அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவை. மற்றபடி முழு வேலையுமே டிஎன்ஏ பொலிமரேஸ்ல வச்சிருந்தோம். சோ 2வது பொருந்தாத டிஎன்ஏ தொடர்களை இனங்காணல் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டிஎன்ஏ பொலிமரேஸால வந்து நிகழ்த்தப்படுறதாக வந்துட்டு இருக்கும். அதுக்கும் நியூக்ளியஸுக்கும் வந்துட்டு சம்மதம் இல்லை. ஓகே, அடுத்தது சரியான நியூக்ளியோரைட்டை பயன்படுத்தி இடைவெளியை நிரப்புதல். அதுவும் டிஎன்ஏ பொலிமரேஸ்ல வேணும். சோ அதுவும் வேறாம். ஓகே, பொஸ்போ இலியசித்தர் பிணைப்பை உருவாக்குவதன் மூலம் டிஎன்ஏ பட்டிகையை தோற்றுவித்தார். பொஸ்போ டைஎஸ்டர் கொண்டு உருவாக்குறார்கள் வந்துட்டு யாரு? டிஎன்ஏ லிகேஸ். என்ன டிஎன்ஏ லிகேஸ் தான் அந்த வேலையை பார்க்கிறாங்க. ஓகே, அடுத்தது சேதமுற்ற டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள பொருந்தாத நியூக்ளியோரைட்டுகளை வெட்டி ஆடுதான். இதுக்கு தானே வரும்.
ஓகே, இந்த வெட்டி எடுக்கிற வேலையை வந்துட்டு பாக்குறாக்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். எக்ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு சோ 5வது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையா இருக்கும். எனவே 34வது கொஸ்டினுக்கு வந்து நாங்க 5வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 35வது கணிக்குள்ள வந்துட்டு போவோம். 35வது கடி இனி அங்கால என்வாயன்மெண்டல் பயாலஜிக்குள்ள போகுது. நம்மளுக்கு பெரிய டாஸ்க் வந்துட்டு என்வாயன்மெண்டல் பயாலஜி கடும் ஈஸியான ஒரு பாடம் போகுது. ஆனா என்ன கஷ்டம்னு சொல்லி சொன்னா அதை மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் கூட இருக்குது. நாங்க அதை சும்மா படிச்ச மட்டும் சொல்லி சொன்னா வந்துட்டு பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா ஓகே கஷ்டமாக வந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே சோ லாஸ்ட் ஏதோ கேட்டிருக்கிறேன் இந்த பொஸ்போடைஎஸ்டர் டிஎன்ஏ லீகேஜ். ஓகே சரி கவனி. சோ இது செய்யக்கூட வந்துட்டு என்ன செய்யுங்கடா, அந்த இலங்கையினுடைய சூழல் தொகுதியாக இருக்கலாம் பயோம்ஸ், அந்த 2 செக்ஷன் தான் பெரிய செக்ஷன். நான் உங்களுக்கு என்வாயன்மெண்டல் படிப்பிக்கக்குள்ள இப்படி எப்படி அதை ஒர்க் பண்ணணும் சொல்லி தருவேன். ஓகே டயக்ராமா செட் பண்ணுங்க. ஓகே நம்மளுக்கு அவங்க கூட வந்துட்டு எதை டார்கெட் பண்ணி கேட்கிறாங்கன்னா மலை வீழ்ச்சி, ஒவ்வொரு ஆக்கிற மலை அதை ஒப்பிட்டு படிங்க. சும்மா தனித்தனியா படிச்சலன்னா எதுக்கு என்ன நிறைய தானே படிக்கிறோம், எதுக்கு எதுன்னு குழப்பம். சோ ஒவ்வொரு ஆக்கிற மலை வீழ்ச்சியும் வந்துட்டு எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஆக்கிற வெப்பநிலையும் வந்துட்டு என்னென்ன எத்தனை பாகை செல்சியஸ்ல வந்துட்டு இருக்குது, என்ன தாவரங்கள் இருக்குது. தாவரங்கள் எல்லாம் பாடமாக்கணும், பாடமாக தான் வேணும். அதுல சயின்டிபிக் நேம் வந்துட்டு அவசியம் இல்லை, பட் கண்டிப்பாக அதுல காமன் நேம் தமிழ் நேம் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேணும். எந்தெந்த காட்டுல அல்லது எந்தெந்த பயம்ஸ்ல என்னென்ன தாவரம் இருக்குது, எந்தெந்த இலங்கை என்ற சூழல் தொகுதியில என்னென்ன தாவரம் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு தடவும் எக்ஸாமுக்கு வரும். இந்த வருஷமும் கேள்வி அதுக்குள்ள இருந்து இருக்குது. ஓகே மேபி 2யுமே கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது உண்ட கேட்பாங்க. இலங்கை என்ற சூழல் தொகுதி கண்டிருந்தா பயம்ஸ்ல இருந்து வரும், பயம்ஸ் வந்தா இலங்கை என்ற சூழல் தொகுதிக்கு வந்துட்டு போகும். ஸோ அப்படி மாறி மாறி வரும். ஸோ அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. நாங்க 10ஆம் தேதி வந்துட்டு என்வாயன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, அடுத்த கேள்வி அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, சில இயல்புகள் சொல்லப்பட்டிருக்குது. இயல்புகள் பாருங்க இதே பேட்டர்னுக்கு தான் வந்துட்டு ஒரு 3-4 கேள்வி போடுறாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி இணைப்பு கேள்வியா வருது. நம்மட முதல் பேப்பர்லயுமே வந்துட்டு இந்த 35வது கேள்வி இருக்குதானே, அதே மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 கேள்வி வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி நீ என்னென்னதுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படியான கேள்விகள் எல்லாமே வந்து நாங்க முதல் பேப்பர் வந்துட்டு கதைக்க கூட வந்துட்டு கதைப்போம். சரி பாப்போம். சோ முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா குரலான தாவரங்கள் எந்த சூழல் தொகுதிகள்ல வந்துட்டு காணப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே அங்கால வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அயனமண்டல மலைக்காடுகள் தந்திருக்கிறாங்க, மலைக்காடுகள். அயனமண்டல முட்புதர் காடுகள் தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மணல் மேடு தரப்பட்டிருக்குது, சவானா தரப்பட்டிருக்குது. சோ இந்த 4குளையும் தாவர வர்க்கங்கள் கொட்டாலா இருக்கிறது எந்த சூழல் தொகுதியில? பி வந்துட்டு அயனமண்டல மலைக்காடுகள், அதே மாதிரி கியூ வந்துட்டு அயனமண்டல முட்புதர் காடுகள், ஆர் வந்துட்டு மணல் மேடுகள். ஓகே அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா எஸ் வந்துட்டு சவானாவை தந்திருக்கிறாங்க. எதுல கொட்டாங்கொட்டான் தாவரங்கள் இருக்கிறது? மணல் மேடு. நாங்க மணல் மேடுகளுக்கு தான் அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு காமிச்சிருக்கிறோம். சோ பின்ன ஏக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காம்பினேஷனாக இருக்க போறது ஆறாக வந்துட்டு இருக்க போகுது. சரி அடுத்தது அடர்த்தியான புதர்களாலான படை யாருக்கு இருக்கும்? அடர்த்தியான புதர்களாலான படை யாருக்கு இருக்கு மட்டும் காய்ச்சிருக்கிறோம். அடர்த்தியான புதர்களாலான படை அயனமண்டல மலைக்காடுகளா அல்லது அயனமண்டலம் உட்புதர் காடுகளா? ஓகே இருக்கட்டும். ஓகே பி இருக்கட்டும். தடித்த ஓகே பி இருக்கட்டும், அதை கடைசியா டிசைட் பண்ணோம். சிய வந்துட்டு பாருங்க, தடித்த புல் மூடுபடை அதுங்க இருக்கும். அது ஈஸி என்ன, சவானாவில வந்துட்டு இருக்கும்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருக்கோம். சோ அதுக்கு எஸ் நம்மளுக்கு தெரியும். பாப்போம். பியும் டி தான் பிரச்சனை. ஆங்காங்கே பெரிய மரங்கள், அதாவது நாங்க ஒரு சூழல் தொகுதிக்கு தான் இப்படியான ஒரு கேரக்டர் காய்ச்சிருக்கோம். பெரும்பாலான தாவர பல்வகமை வந்துட்டு இருக்காது. அங்கங்கே வந்துட்டு பார்த்தோம்னா 1-2 மரங்கள் தான் வந்துட்டு நிற்கும். எதுக்கு பொருத்தமானதாக இருக்கும்? அயனமண்டல மலைக்காடுக்கா அயனமண்டல உட்புதர் காடுக்கா? இந்த கடும் பொருத்தமாக இருக்கும். மலைக்காடுல அங்குண்டி சொண்டா இருக்கு மரம். மலைக்காடுகள்ல என்ன மாதிரி
முட்புதர் காடுகள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கேரக்டர் இருக்கும். சுத்தி பார்த்தோம்னா ஒரு 1-2 மரம் இருக்கும், மிச்சது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பகுதிகளா இருக்கும் வச்சிருக்காங்க. சோ பெட்டர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே டிய பொறுத்த வரைக்கும் நாங்க வந்துட்டு என்னது ஆங்காங்கே பெரிய மரங்கள் காணப்படுதல் முட்புதர் காடுகளுக்கு போறது. சோ பிக்கு வந்துட்டு பிக்கு போறோம். சோ பி என்று சொல்லி சொன்னா அடர்த்தியான அவருக்கு நாங்க கட்சிக்க தானே அடர்த்தியான புல் மூடுபட வந்துட்டு இருக்கிறது அயனமண்டல மலைக்காடுகளுக்கு பொருத்தமானதாக வந்துட்டு இருக்கும். சோ ARBPCSDQ ஆக வந்துட்டு இருக்க போது பின்ன இருக்கிறது பிரச்சனை அதை விட பொருத்தமானதாக இருக்கும். 4வது விட வந்துட்டு பொருத்தமானதாக வந்துட்டு இருக்கும். சோ 35க்கு வந்துட்டு நாங்க 4வது ஆன்சருக்குள்ள போறோம். ஆனா இந்த தரம் சூழலியல் கும்பகத்துக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அல்லது வளமையாக வாங்க உணவு சங்கிலி உணவு விலை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். உணவு விலை உணவு சங்கிலிக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதை ஒன்றா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அல்லது வித்தியாசமாக சூழலியல் கும்பகம் இடம்பெறதுக்கும் வாய்ப்புகள் இந்த தரம் இருக்கும். MCQ-ல ஓகே இன்னைக்கு நாங்க முடிச்சு விடுவோம் எல்லாத்தையும். சரி ஓகே சோ அடுத்த 36வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். 36வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் சின்னம்மை நோய் தடைப்பால் தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் சரியானவை. ஓகே நாங்க இந்த தடைப்பால் சம்பந்தமாக வந்துட்டு மைக்ரோபயாலஜில வந்துட்டு கதைப்போம். அதுல வந்துட்டு 3 வகையான தடைப்பால் முறைமைகள் வந்துட்டு இருக்குது. சோ முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா உயிர்வலு குறைக்கப்பட்ட தடைப்பால். என்ன உயிர்வலு குறைக்கப்பட்ட தடைப்பால்ண்டா உண்மையான நுண்ணங்கியது உண்மையான கிருமி அது லைட்டா அதுல வலுத்தன்மையை குறைஞ்சிட்டு அதை வந்துட்டு போடுறது. நம்மட உடம்புக்கு தெரியா அது வந்துட்டு டம்மின்னு சொல்லி தெரியா நம்மட உடம்பு அதுக்கு அடிச்சு பழகி உண்மையான புறப்பொருள் எதிரிகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். இப்ப உண்மையான நாள் உயிரோட வர கூட அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இருக்கும் இந்த உயிர் வலு குறைக்கப்பட்ட தடைப்பால். இதான் நல்ல ஒரிஜினலான இது. அடுத்தது வந்துட்டு உயிர் பற்ற நோய் தடைப்பாலை பொறுத்த வரைக்கும் 2வது டைப். அது வந்துட்டு என்னடா செத்தா இவர் வந்துட்டு உயிரோட இருப்பாரு கொஞ்சம் வலுவை குறைஞ்சு போட்டு போடுறது எங்களோட உடம்புக்கு ஆபத்து இல்லாம உடம்பு அடிச்சு பழகி புதிய ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். புதால் வந்துட்டு வரக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தாக்கி அடிச்சு போட்டுரும். இந்த உயிர்பற்ற நோய் தடைப்பால்னு சொல்லி சொன்னா ஃபுல்லா அடிச்சு போட்டு அவரை போடுறது வேக்சினா வந்துட்டு போடுறது. சோ வேக்சினா வந்துட்டு போடுற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி தான் உடம்பு அடிச்சு பழகி அதுக்குரிய ஆக்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். அடுத்தது உப அண்டகன்னு சொல்லி சொன்னா இந்த அந்த குறிப்பிட்ட கிருமியால் உருவாக்கப்படுற நச்சு பதார்த்தங்களை வந்து டம்மியா செஞ்சு ஒன்று ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தை பயன்படுத்தி செய்யலாம் அல்லது நேரடியாகவும் செய்யலாம். செஞ்சு அந்த நஞ்ச உள்ளுக்குள்ள தூக்கி போடுறது வேக்சினுக்கு கூடாக டேப்லெட் இல்ல வேக்சினுக்கு கூடாக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்றது. உடம்பு அது ஒன்றுமே செய்யாது எங்களோட உடம்புக்கு. ஓகே எங்களோட உடம்பு அதுக்கு அடிச்சு பழைய ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். இப்ப உண்மையான கிருமி வந்துட்டு அந்த நஞ்சை விடுவிக்கிற நேரம் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு இருக்கும். இப்படி உயிர்வலு குறைக்கப்பட்ட தடைப்பால் உயிர் பற்ற தடைப்பால் அதே மாதிரி உபஅலகு வேக்சின் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. இதுல என்ன மெயின் விஷயம் சொல்லி சொன்னா இந்த துணையான தூண்டற்பேர்கள் யாருக்கு அவசியம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப சில தடைப்பால வந்துட்டு ஒருக்கா போட்டா போதும். வேக்சின்ஸ் எல்லாம் ஒருக்கா தான் நாங்க போடுறது. அதுக்கு பிறகு திரும்ப வந்துட்டு என்ன செய்யாது நம்மட திரும்ப போட்டு நாங்க கொரோனா ஊசி எல்லாம் வந்துட்டு எத்தனை தடவை போட்டேன் 2-3 டோஸ் அப்படி போட்டேன். சிலதுகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சில கொரோனா ஊசி ஒரு சிங்கிள் டோஸ்ல போட்டதுகளும் சில இதுகள் இருக்குது அப்படியும் இருக்குது. பாருங்க இந்த உயிர்வலு குறைக்கப்பட்ட நோய் தடைப்பாடு இருக்குதானே அதாவது அவர் உயிரோடான் இருப்பாரு அதுல வலுத்தன்மையை குறைச்சி போட்டோங்கிற உடம்புக்குள்ள போடுறோம்ல அது வந்துட்டு பார்த்தோம்னா ஒருக்கா போட்டோம்னா சரி எங்களோட வாழ்க்கை காலம் ஃபுல்லாவே வந்துட்டு எங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஒரு துணையான தூண்டற்பேர் வந்துட்டு கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அது பார்க்க ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கும். அடுத்தது மத்த 2 பேர் உயிர் பற்ற நோய் தடைப்பாலும் சரி உபஅலகு தடைப்பால் வேக்சினும் சரி அவைய 2 பேருக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அதுல வேலிடிட்டி இருக்கும். அது முடிய கூட திரும்ப இன்ஜெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். 2-3 தடவை துணையான தூண்டற்பேர்களை கொடுக்க வேண்டி இருக்கும். பட் உயிர்வலு குறைக்கப்பட்ட தடைப்பாலுக்கு அப்படி இல்லை. அடுத்தது அதுல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்க வேணும். சோ சின்னம்மை கொப்பளிப்பான் சின்னமுத்து அந்த அதுகளோட சம்பந்தப்பட்டது இந்த உயிர்வலு குறைக்கப்பட்ட தடைப்பால் அதுகளுக்கு போடுறது. அதே மாதிரி வந்துட்டு ரேபிஸ் இன்ஃபுளுன்சா வைரஸ் போலியோ
அதே மாதிரி இந்த பாந்தி வேதி அது ஒரு பாக்டீரியா வளருது. ஸோ அதுக்கு போடுற வேக்சின்ஸ் எல்லாமே ஃபுல்லா உயிர் பற்ற நோய் தடைப்பால்னு சொல்லுவோம். இனி தொண்டை கரப்பான், ஏற்பு வலி அதுகளுக்கு போடுறது நோய் தடைப்பால் உபாலகு வேக்சின். நீங்க இந்த வேக்சினுக்குரிய ஓகே ஒரு வேளை இது செய்யறாடி இதை மட்டும் தேடி ஒருக்கா மைக்ரோல படிச்சு கொடுங்க. 3 வேக்சினும் என்ன, இந்த 3 டைப் வேக்சினுக்கும் உதாரணம் வந்துட்டு என்ன, எதுக்கு வந்துட்டு முதன்மையான தூண்டற்பேர் வந்துட்டு கொடுக்க வேணும், எதுக்கு துணையான தூண்டற்பேர் அவசியம், எதுக்கு துணையான தூண்டற்பேர் அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். இப்ப பழமையா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல நம்ம இப்படித்தானே செய்வியே, கேள்வியை பார்த்துட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை படிச்சுட்டு அந்த கேள்வியை செய்வியே. ஒரு தியரி கிளியர்னா விடுங்க, நீங்க நார்மலாவே செய்யுங்க. தியரி கிளியர் இல்லாட்டி அந்த இடத்துக்கு போய் மைக்ரோவ்ல நோய் கட்டுப்பாட்டு முறைகள்ல வந்துட்டு வேக்சின்களினுடைய 3 முறைகள் இருக்குது, அதை படிச்சுட்டு இந்த கேள்வியை வந்துட்டு செஞ்சு பாருங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு வருவோம். சின்னம்மை நோய் தடைப்பால் சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. சோ யாரு உயிர் வலு குறைக்கப்பட்ட, அதாவது அவர் உயிரோட இருப்பாரு, அதுல வலுத்தன்மையை குறைச்சிட்டு போடுற வேக்சின் சம்பந்தமாக கேள்வி. சரிப்பா, இது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஓகே பாப்போம். இது உயிருள்ள நுண்ணங்கியை அதன் நோய் விளைவிக்கும் இயல்பு நிதானமாக குறைக்கப்பட்ட நிலையில் கொண்டிருக்கும். ஓகே, இவர் வந்துட்டு செத்தாக்களை போடுற இல்ல, உயிரோடான் இருக்கு, பட் அதுல வலுத்தன்மையை குறைஞ்சி போட்டு போடுவோம், ஏற்றுக்கொள்ளலாம். பி ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, எனக்கு ரைட் ராங் சொல்லுங்க சேட்ல. நிற்புடனமாக்கல் மீண்டும் மீண்டும் தேவையானது. எது? இந்த உயிர் வலு குறைக்கப்பட்ட தடைப்பாடுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு மீண்டும் மீண்டும் வந்துட்டு இது போடணுமா? அப்படியா? இல்ல, அதுக்கு ஒருக்கா தான் இன்ஜெக்ட் பண்றோம். ஒருக்கா இன்ஜெக்ட் பண்ணோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கை காலம் ஃபுல்லாவே வந்துட்டு அது எங்களோட உடம்புக்குள்ள இருக்கு. உதாரணமாக அந்த நம்மளுக்கு வர இந்த ஜோசிங்கவன் ஒரு இயற்கையாக கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு இயற்கையாக ஏற்படுற தொற்றுதல் மாதிரி. அதாவது நம்மளுக்கு இந்த அம்மை நோய் இருக்குல்ல, அது வந்துட்டு எத்தனை தடக்கா வரும் ஒரு ஆளுக்கு? ஒருக்கா தான் வரும். 2 தடக்கா ஒரு நாளுமே வந்துட்டு வராது. ஓகே, 2 தடக்கா வந்துட்டு ஒரு நாளுமே வந்துட்டு வராது. ஒருக்கா தான் வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஏன் ஒருக்கா அங்கட உடம்புக்குள்ள வந்துட்டு அதுக்குரிய ஆன்டிபாடி கிரியேட் ஆயினா திரும்ப வந்துட்டு வர விடாது. அதே மாதிரி தான் இந்த முதலாவது விஷயம், உயிர் வலு குறைக்கப்பட்ட தடைப்பா ஒருக்கா இன்ஜெக்ட் பண்ணா போதும், அதுக்குரிய ஆன்டிபாடி கிரியேட் ஆயினா வாழ்க்கை காலம் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கும். என்னடா நாங்க அவரை உயிரோடைய போடுறோம், மத்த 2 பேருமே உயிர்ப்பு நீக்கிட்டு போடுறோம், இது உயிரோட கேஸ குறைச்சிட்டு போடுறோம். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. சோ துணையான தூண்டற்பொருட்கள் அவசியப்படாத ஒரே ஒரு ஆட்கள் வந்துட்டு இந்த உயிர்வலு குறைக்கப்பட்ட நோய் தடைப்பாலாக இருக்கும். சோ நிற்புடனமாக்கல் மீண்டும் மீண்டும் தேவையானது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ராங் ஸ்டேட்மெண்டாக வந்துட்டு இருக்க போகுது. அடுத்தது, இது ஒரு உண்மையான தொற்றுதலை பிரதிபலிக்கின்றது. ரைட் ஆர் ராங்? என்ன மாதிரி? கிட்டத்தட்ட ஒரு உண்மையான தொற்றுதல் மாதிரி இருக்குமா? அவரு வந்து உயிரோடு இருக்கிறால வலுவை குறைஞ்சி கொண்டு போட்டா உண்மையான மத்த 2க்குமே இதை அப்படி சொல்ல இல்லாது. பட் இது ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு அம்மை நோய் வந்து எங்களோட உடம்புல எப்படி கிரியேட் ஆகுதோ புறப்பொருள் எதிரிகள், அது மாதிரி உண்மையான ஆளைத்தான் நாங்க இன்ஜெக்ட் பண்றோம் ஊசி மூலம். ஓகே, இன்ஜெக்ட் பண்ணி எங்களோட உடம்புக்குள்ள அனுப்பி ஆன்டிபாடியை கிரியேட் பண்ண வைக்கிறோம். என்ன ஒரே ஒரு இது, அதுல எங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அதுல வலுத்தன்மையை குறைஞ்சி போட்டு போடுறோம். ஓகே, இது ஒரு நோய் தடைப்பால் உபாலகம் இல்ல இல்ல, அது வந்துட்டு அந்த தொண்டை கரப்பான் அதுகளுக்கு போடுறதா நான் அப்படி சொல்றது. சோ பின்ன ஏசி காம்பினேஷன், ஏசியாக இருக்க போது, ஏசி எத்தனை குடிக்காத முதலாவது என்ன? சோ முதலாவது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. சோ 36க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா முதலாவது ஆன்சருக்கு போறோம். 37 பழமையாக வந்துட்டு இந்த கைத்தொழில் துறை தயாரிப்புகள்ல இருந்து நாங்க மைக்ரோவ்ல வந்துட்டு மொத்தம் 15-16 கைத்தொழில் தயாரிப்புகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். அதுல மெயினா இப்ப நம்மளோட நோட்ஸ் எல்லாத்தையும் இப்ப யூனிட் 2ல வந்துட்டு பின்வரும் கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானங்களும் சரியானது பிள்ளையானது மார்க் பண்ணி வச்சுக்க தானே, அதுக்கு அப்படி இருக்க எதிர்பார்த்துருக்க தானே, அதுக்காக நாங்க கலக்கட்டமைப்புகளையும் எழுதி எல்லாத்துல தொழிலையும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க ஒரு மைக்ரோ படிக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, மைக்ரோவ்ல கைத்தொழில் தயாரிப்புன்னு சொல்லி 15 கைத்தொழில் சொல்லியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு கைத்தொழிலோடையும் சம்பந்தப்பட்ட நுண்ணங்கிகள் ஜாதி எந்தெந்த கைத்தொழில எந்தெந்த நுண்ணங்கிகள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு 8ஆம் இடம் என்வரன்மெண்டல்ல சயின்டிபிக் நேம் பாடமாக்க வேண்டிய அவசியம் பெருசா இல்லை, போட்டிருக்காங்க, பட் கேள்விக்கு போட மாட்டாங்க. காமன் நேம் தெரிஞ்சிருந்தா போதும், 1-2க்கு தேவை. மற்றபடி அந்த காடுகள் அதுகள் எல்லாம் சொல்லிக்கிற சயின்டிபிக் நேமா பாடமாக்க இயலாது.
பாடம் வாங்கினா அது என்னன்னு எழுதுறேன். நம்மளுக்கு எம்சிக்கு தானே வரும், காமன் நேம் தான் போடுவாங்க. காமனா சிலதுகளுக்கு தான் அந்த ரெட் டேட்டா புக் அதுகள் இருக்கிற ஒரு சிலதுகளுக்கு தான் சயின்டிபிக் நேம் தேவை. பட் மைக்ரோவில் இந்த இடத்துல பாடமாக்க வேண்டி இருக்கும். இந்த கைத்தொழில் தயாரிப்புகள் ஒவ்வொரு கைத்தொழில்துறை ஏதாவது ஸ்ட்ரக்சர்லையும் நம்மளுக்கு வரும். தமிழ்நாடுனா மார்க்ஸ் போட மாட்டாங்க. இங்கிலீஷ் எல்லாம் எழுதணும், சயின்டிபிக் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கணும், எல்லாமே வந்துட்டு பார்ப்பாங்க. சோ அந்த வகையில பாருங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, தெரிஞ்சாக்கள் கெஸ் பண்ணுங்க. இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பின்வரும் நொதித்தல் செயல்முறைகள்ல சம்பந்தப்பட்ட சேர்மானங்களுக்குள்ள எது சரியானதுன்னு போட்டு 4 காம்பினேஷன் இருந்திருக்காங்க. ஓகே பாப்போம். முதலாவது ஏ என்று போட்டு சுக்ரோஸ். ஓகே, சுக்ரோஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எத்தனோலாக வந்துட்டு மாற்றப்படுதா? கெஸ் பண்ணுங்க. சுக்ரோஸை எத்தனோலாக வந்துட்டு மாற்றுறது இது நோமலாக எல்லா அல்கஹால் இதுலயுமே வந்து நடக்கிறதாக்கம். சுக்ரோஸை வெள்ளத்தை எத்தனோலாக மாற்றுறது சக்ரோமைசிஸ் செரிவிஷியே. ஏன்னா அதாவது மதுவும் சக்ரோமைசிஸ் செரிவிஷியே, அது சயின்டிபிக் நேமையும் பார்த்து கொடுங்களா. சோ இவங்க நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, குளுக்கோனோபெக்டராம். இல்ல இல்ல, குளுக்கோனோபெக்டர்லாம் இல்ல. ஓகே, சக்ரோமைசிஸ் செரிவிஷியே. ஓகே, எழுதி கொடுங்க. ஓகே, பீல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பி என்ன சொல்றாங்க, லக்டோஸ் லாக்டிக் ஆசிடாக வந்துட்டு மாத்துறது. பாப்போமா கட்டிக்கார பிள்ளை படிச்சாங்க சொல்லுங்க. இது எங்க நடக்கிற ரியாக்ஷன் காய்ச்சிருக்கிறோம். நாங்க இந்த தயிர் ஜோக்கட் தயாரிப்புல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பால் இருக்கிறாங்க தான் லக்டோஸ். சோ அந்த லக்டோஸ்ல இருந்து வந்துட்டு லாக்டிக் ஆசிட். இப்ப நாங்க தயிர் எல்லாம் பார்த்தோம்டா, தயிரை மேல பார்த்தோம்னா அப்படி தண்ணி புளி தண்ணி மாதிரி வந்து மிதக்கும் தயிர்ல. சோ ஒரு அசிட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும், அதான் லாக்டிக் ஆசிட். யாரு இப்ப யோகட் தயாரிப்புல லாக்டிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட ஆள் வந்துட்டு யாரு, லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ். ஏன்னா லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ் ஆக வந்துட்டு இருக்கும். சோ இவங்க நம்மள்ட்ட என்ன போட்டிருக்காங்க, பேசிலஸ் சப்டிலிசா இல்ல. ஓகே, லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ். ஓகே, சோ அதை நாங்க பிஏ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, சி சுக்ரோசு சிட்ரிக் அமிலம். யாராம் அஸ்பர்ஜிலஸ் நைகர். இது ஓகே, நாங்க சேதன அமிலங்களினுடைய உற்பத்தியில இது தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருக்கிறோம். சுக்ரோச சிட்ரிக் அமிலமாக மாற்ற தாக்கத்தை நிகழ்த்துறது அஸ்பர்ஜிலஸ் நைகர்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, டி எதனோல் அசட்டிக் அமிலம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் இதுல வந்துட்டு அதாவது வினாகிரி தயாரிப்புல 2 படிநிலைகள்ல வந்து நடைபெறும் சொல்லி கதைச்சிருக்கிறோம். ஏன்னா அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த எத்தனோல் அசட்டிக் அமிலமாக மாற்றுறது அசட்டோபாக்டர் என்ற பாக்டீரியா. இவனால என்ன போட்டிருக்காங்க நம்மளுக்கு, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ். இல்ல இல்ல. சோ பின்ன ஏ பி டி 3மே பிழை. நீங்க பிழையை மட்டும் போடாம அது ஒவ்வொன்றுக்குமே பொறுப்பான நுண்ணங்கிகள் என்னென்னன்றதை மார்க் பண்ணி கொடுங்க. அங்க கைத்தொழில் நான் உங்களுக்கு அந்த பாடம் பிறகு ஒரு சார்ட் மாதிரி தருவேன். ஓகே, ஈஸியா மெமரைஸ் பண்ற மாதிரி. ஓகே, சோ அவ்வளோத்தையும் படிச்செடுத்தீங்கன்னா சரி. இந்த 15 கைத்தொழிலையுமே வந்துட்டு என்னென்ன நுண்ணங்கிகள் பங்கெடுக்குது வளமையா இதான் கேள்வி அவனுங்களுக்கு. சோ பின்ன சி மட்டும், ஏன்னா 37க்கு வந்துட்டு சி மட்டும் 3வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே, 38வது கேள்வியை பாருங்க, திண்ம கழிவு முகாமைத்துவம். ஓகே, இதுவும் மைக்ரோபயாலஜிக்குரிய ஒரு கேள்வி. ஓகே, திண்ம கழிவு முகாமைத்துவம் சம்பந்தமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேள்விக்குள்ள வந்துட்டு போயிருக்கிறாங்க. சரி பாப்போம். இதுல 3 ஸ்டெப் வந்துட்டு இருக்க போது வேறு பிரித்தலும் மேல் சுழற்சி. அதாவது இப்ப நம்ம இந்த குப்பை எடுக்கிற நேரம் எல்லாமே வந்துட்டு பொலித்தீன் குப்பைகளை உண்டா போடணும்னு சொல்லுவாங்க, உக்கக்கூடிய குப்பைகளை உண்டா போடணும்னு சொல்லுவாங்க, மேல் சுழற்சி செய்யக்கூடிய அந்த பொட்டில் அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை உண்டா போடணும்னு சொல்லுவாங்க. இப்படி வேறு பிரிச்சு மேல் சுழற்சிக்கு உட்படுத்துறால என்ன நன்மை என்னங்களை போட்டிருக்காங்க. ஓகேப்பா, டெங்கு என்னவா டெங்கு காவிகள் பெருகும் இடங்களை குறைத்தல். டெங்கின்ற காவினா நுழம்பு பெருகும் இடத்தை குறைக்கிறது. திண்ம கழிவுகளினுடைய கனவளவு குறைதல், மின்சார உற்பத்தி. என்ன என்ன நடக்கும், வேறு பிரித்தலும் மேல் சுழற்சியாலையும். இப்படி நாங்க எல்லாத்தையுமே பிரிச்சு 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 இது செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம், இந்த நுழம்பு பெறுகிறத தடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாது அப்படி வேறு பிரிச்சு இல்ல இல்ல. இப்படி வேறு பிரிக்கிற திண்ம கழிவுன்ற கனவளவு குறையுமா இல்ல. சோ 2வது பிரிகியாக்கம். நாங்க பிரிகியாக்கத்துல 2 வகையான பிரிகியாக்கம் காய்ச்சிருக்கோம் மைக்ரோவில். ஒன்று காற்றுக்குரிய பிரிகியாக்கம், அடுத்தது காற்றின்றிய பிரிகியாக்கம் என்று சொல்லி காய்ச்சிருக்கிறோம். இந்த காற்றின்றிய பிரிகியாக்கத்தை பொறுத்த வரைக்கும்
ஓகே, அதுல மெத்தேன் வாயு உற்பத்தி செய்யப்படும் என்று கழிச்சிருக்கோம். அந்த மெத்தேன் வாயு மின்சார உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டதாக வந்துட்டு இருக்க போகுது. சோ பின்ன முதலாவது ஏக்கு வந்துட்டு பி வந்துட்டு பொருத்தமானதாக இருக்கும், பிக்கு வந்துட்டு ஆர் பொருத்தமானதாக இருக்கும். சுகாதாரமான காணிரவு, அது என்ன சுகாதாரமான காணிரவு வேண்டாம்? ஒரு பெரிய இடத்துல, ஒரு பெரிய பங்கர் மாதிரி இடத்துல குப்பைகளை கொட்டி ரோடர் போட்டு அமர்த்தி 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 கொட்டுறது. ஏன்னா நான் ஏற்கனவே காய்ச்சிருக்கேன், நான் உங்களுக்கு மைக்ரோ வரக்கூட அது எல்லாமே விளங்கப்படுத்துவேன். நம்மளுக்கு இந்த 7.3 மட்டும்தான் பெரிய டாஸ்க். அதை நாங்க ஒருமிக்க வந்துட்டு படிக்க இயலாது. ஒருமிக்க படிச்சா விளங்காது. அதோட இந்த தர்ம இசைகளையும் அதுக்குள்ளதான் இருக்கு, அது ஸ்லோவா தான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அங்கால 7.4 8ஆம் பாடம் 9ஆம் பாடம் 10ஆம் பாடம் எல்லாம் நாங்க 4 மணித்தியாலம் போட்டு படிக்க, அது எந்த வேலை இல்லை. நான் உங்களுக்கு சும்மா என்னென்ன விளக்கம் எப்படி எப்படி படிக்கணும் சொல்லி விட்டோம்டா நீங்க ஒர்க் பண்ற பாடம் அதுல எல்லாம் எந்த பங்களிப்பு ஒன்று பெருசா இல்லை. என்ன உங்களை கைட் பண்ணி எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும். இப்ப நம்மளா படிப்பிக்கிற மாதிரி படிப்பிப்பேன் அதையும். ஆனா நீங்க வந்துட்டு இது செய்ய இல்லைன்னா சரி, நாளைக்கு மட்டும் ஒரு இதை எடுத்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா செமினார்ல வந்துட்டு அந்த 8 9 10 போட்டு முடிச்சிடும். சரியா? நீ இந்த 4 8 அந்த இதுல வந்துட்டு நம்ம இந்த சிலபஸை முடிச்சாதான் உங்களை ஃபுல் பேப்பருக்கு ரெடி பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இல்லாட்டி அந்த மைக்ரோ இதுகள் வரக்குள்ள வந்துட்டு தட்டுக்கட்டு கொண்டுதான் இருப்பீங்க. ஏன்னா சோ அந்த இது பெண்டிங்ல இருக்குது. நாளைக்கு மட்டும் அந்த 5.4 இதை முடிச்சு விடுவோம். அதுல ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் இருக்குது, அது ஒருக்கா செஞ்செடுங்க நாளைக்கு. அதை முடிச்சுட்டு இதை வைக்க மொலிக்குலரை பார்ப்போம். மொலிக்குலர் ஸ்லோவா தான் நாங்க கதைக்க வேண்டி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு அந்த 4 to 8க்கு வந்துட்டு அது இதே போட்டு விடுவோம், இந்த தியரியே போட்டு விடுவோம், போட்டு போய் முடிச்சுடுவோம். அப்படி நீங்க அந்த டைம்ல கிளாஸ் இருக்க மாட்டா ரெக்கார்டிங் ஆச்சும் பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போயிருவோம். சோ பின்ன எத்தனைக்கு போறோம்? ஏபி பிஆர், அதே மாதிரி சுகாதாரமான காணிரவுகை அப்படி இது செய்யறதால வந்துட்டு பார்த்தோம்னா என்ன செய்யப்படுதுன்னு கழிச்சிருக்கோம், இது குறைக்கப்படுது. சோ கியூ வந்துட்டு வரப்போகுது. சோ எத்தனாவது? 2வது ஆன்சர் என்ன? 38க்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க 2வது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 39 நுண்ணங்கிகள் அடிக்கப்படுவதன் மூலம் உணவு நட்காப்பு செய்யப்பட, உணவு நட்காப்பு எங்களோட அப்ளைக்குரிய ஒரு பாடப்பகுதி. ஓகே, பார்ப்போம். உலர்த்துதலும் ரசாயன பொருட்களை பிரயோகித்தல். உலர்த்துதலும் சரி, ரசாயன பொருட்களும் சரி, நுண்ணங்கிகளினுடைய வளர்ச்சியை குறைக்குமே தவிர அதை சாக வைக்கிற மெத்தட் இல்லை. குளிர்த்துதல் புகைவிட்டல் சேம், உப்புடல் ரசாயன பொருட்களை பிரயோகித்தல் சேம், எல்லாமே வந்துட்டு வளர்ச்சியை தடுக்கிறாங்க. மிகை குளிர்த்தல் வெள்ளம் சேர்த்தல் அதுவும் சேம். பட் 5வது கதிர்வீசல் யூவி ரேடியேஷன் சாக வைக்கும். ஓகே, வெப்ப பரிகரணம் அதுவும் நுண்ணங்கிகளை அழிச்சு இல்லாமக்கிற மெத்தட். சோ நேரடியாக நாங்க 5வது ஆன்சருக்குள்ள போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, 38க்கு என்ன போட்டோம்? 37க்கு சி மட்டும், 38க்கு நாங்க காய்ச்சது 2. ஓகே, 39க்கு தானே, 39க்கு தானே. ஓகே, 40வது இந்த கேள்வி. ஓகே, சில கேள்விகள் கொஞ்சம் தழுவியதாக வரும். இந்த கேள்வி போன வருஷம் கொடுத்த சேம் கேள்வி. ஓகே, அச்சு மாறாம கொடுத்த, அச்சு மாறாம வந்த கேள்வி இந்த 40வது கேள்வி. ஓகே, எங்களோட 7வது மாடல் பேப்பர்ல வந்துட்டு கொடுத்திருந்த கேள்வி சேம் கேள்வி வந்திருந்தது. அதே மாதிரி சேம் ஒரு மாற்றமே இல்லாம வந்திருந்த கேள்வி இந்த 40. ஜானைக்கால் நோய் பரவலோட சம்பந்தப்பட்டதாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுல நாங்க கழிச்சிருந்தோம். அந்த அதுல காவியினுடைய பரவலை தீர்மானிக்கிற காரணிகள் 4 காரணிகள் சம்பந்தமாக வந்துட்டு நாங்க வந்துட்டு கழிச்சிருக்கிறோம். ஏன்னா அப்படித்தானே, 4 காரணிகள் சம்பந்தமாக கழிச்சிருக்கோம். அதுல ஒரு ஞாபகப்படுத்துங்க, என்னென்ன காரணிகள் வந்துட்டு காய்ச்சிருக்கோம். ஒன்று, சமூகத்துல நோய் தொற்றுண்டவர்களினுடைய எண்ணிக்கை ஒரு காரணி என்று காய்ச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த தொற்றுக்குட்பட்டவர்களினுடைய குருதியில எவ்வளவு நுண் பைலேரியாக்கள் வந்துட்டு காணப்படுது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்துட்டு காவியினுடைய சிறப்பியல்புகள், மனிதனோட காவி சம்பந்தப்படுற மீடுற, அப்படி எல்லாம் 4 விஷயம் காய்ச்சிருக்கோம். இவையே நம்மளுக்கு 4 தான் தந்திருக்காங்க. ஓகே, சரியானது தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். மனிதனும் காவியும் தொடர்புறும் தடவைகளினுடைய எண்ணிக்கை. ஓம், அந்த மீடுற மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓம், முதலாவது ஓகே. தொற்றுண்ட நுழம்புகளின் காணப்படும் நுண்பைலேரியா, அது இல்ல, நுழம்புக்குள்ள எவ்வளவு நுண்பைலேரியா இருக்குன்றத தீர்மானிக்குமே இல்லை. அவர் இந்த தொற்று ஏற்பட்ட ஆளுக்கு எவ்வளவு, அவரோட உடம்புல பிளட்ல எவ்வளவு நுண்பைலேரியாக்கள் இருக்குன்றதான் தீர்மானிக்கிறதாக வந்துட்டு இருக்கும். நுழம்பின ரத்தத்தில் இருக்கிறது தீர்மானிக்கப்படுறது இல்லை. ஓகே, அடுத்தது தொற்றுண்டவர்களினுடைய எண்ணிக்கை நாங்க அதுவும் காய்ச்சிருந்தோம். தொற்றுக்குட்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை வந்துட்டு இருக்குமென்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி காவிகளினுடைய சிறப்பியல்புகளும் காய்ச்சிருந்தோம்.
சோ அந்த வகையில வந்துட்டு எத்தனையாவது ஓகே ஏசிடி பி மட்டும் வராது நுளம்புண்ட ரத்தத்துல இருக்கிற நுண்பைலேரியான்னு சொல்றாங்க இல்ல இல்ல மனிதன் மனிதன் ரத்தத்துல இவ்வளவு நுண்பைலேரியா இருக்குன்றதான் தீர்மானிக்கும் சோ ஏசிடி காம்பினேஷன் ஆக வந்துட்டு இருக்க போதும் சோ ஏசிடி இது நார்மல் கல்விதானே சோ ஏசிடி என்னபடியா 4வதுக்கு போறான் ஏபிசிடி கேள்வி இல்ல அவன்ல ஏசிடி விடையா தந்துருக்கிறது 4வது ஆன்சர்ல இனி அங்கால வந்துட்டு ஏபிசிடி கேள்விகளுக்குள்ள வந்துட்டு போகுது சின்ன சின்ன கேள்விகள் குயிக்கா தாண்டி விடுவோம் ஓகே வளமையா அப்படிதான் அவனை 2ஆம் பாடத்துல 1 போடுவாங்க 3ஆம் பாடம் அல்லது 41வது கேள்வி இப்படி இருக்கும் 42 3ஆம் பாடம் அல்லது 4ஆம் பாடம் சில வேளைகள்ல வந்துட்டு அடுத்தடுத்த இதுகளும் போகலாம் ஓகே 43 வந்துட்டு பார்த்தோம்னா 4ஆம் பாடமா இருக்கும் 44 45 46 46 வரைக்கும் போவானுங்க நினைக்கணும் இது 3மே 5ஆம் பாடமா இருக்கும் 47 வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது இது வாரத பொறுத்து இருக்கு சில வேளைகள்ல வந்துட்டு மொலிகுலருக்கு போவாங்க அல்லது என்வரன்மெண்டலுக்கு போவாங்க 48 49 வந்துட்டு மைக்ரோவாக வந்துட்டு இருக்கும் இது வளமையான மாடல் 50 வந்துட்டு பாத்தோம்னா பிளேட் வேலையா இருக்கு இதான் வளமையான மாடல் பட் லைட்டா வந்துட்டு இந்த தரம் மாத்தி இருந்தாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க ஓகே பாப்போம் சோ 41வது கேள்வியாக கலச்சந்திகள் இதுவும் போன தரம் கொடுத்த சேம் கேள்வி வந்துட்டு வந்திருந்தது கலச்சந்திகள் சம்பந்தப்பட்ட பகுதி ஓகே பாப்போம் சரியான சுற்று எது எவைன்னு கேட்டிருக்காங்க விலங்கு முளையங்கள் அயன்களினுடைய பரிமாற்றத்தை அனுமதிக்கக்கூடிய கலச்சந்திகளை கொண்டவை யாராம் விலங்கு முளையங்கள் ஓகே ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க விலங்கு முளையங்கள்ல வந்துட்டு இருக்கிறது இடைவெளி சந்தி எனது தொடர்பாடும் சந்தி அவியர வேலை வந்துட்டு என்னன்னு சொல்லி என்னன்னு காய்ச்சிருக்கோம் அயன்களினுடைய சமிஞை பரிமாற்றம் காய்ச்சிருக்கோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும் ஓகே பி நெருக்கமான சந்திகள் அயற்கலங்களின் முதலுறு மென்சவுகளை இணைத்து அடைப்புகளை உருவாக்கி கலப்புற பாய்மத்தின் கசிவை தடுக்கின்றது ஏன அவரை உருவாக்க அதுல முக்கியமானது எப்படி உருவாக்கப்படுறாங்க இங்க இருக்குது அவரோட வேலை என்ன கலப்புற பாய்மத்தினுடைய கசிவை தடுத்தல் நெருக்கமான சந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது சி ஸ்டேட்மெண்ட் முதலொரு இணைப்பு அயற்கலங்களின் கலச்சுவருக்கிடையே உள்ள உயிரற்ற தொடரும் கலச்சுவருக்கிடையே இருக்கின்றதும் பிழை உயிரற்றதுன்றதும் பிழை 2 கலங்களினுடைய குழிய பொருட்களுக்கு இடையிலான உயிர் தொடர்புகளுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு பார்த்தோம்டா முதலொரு இணைப்புகள் சோ சி ஸ்டேட்மெண்ட் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது சோ டி ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க டெஸ்மோசோம் அடுத்துள்ள கலங்களுக்கு இடையே சமிஞ்சை பதார்த்தங்களினுடைய பரிமாற்றம் இல்ல டெஸ்மோசோம் அது 2வது என்ன நாங்க இடைவெளி சந்தி தொடர்படுத்தும் சந்தி தான் அயற்கலங்களுக்கு இடையில பதார்த்த பரிமாற்றம் என்று சொல்லி கழிச்சிருக்கிறோம் சோ டெஸ்மோசோம் அந்த வேலை செய்ததில்லை அடுத்தது இடைவெளி சந்தி இடைத்தர இலைகளினால் குளிய வன்கூட்டுடனைப்படி இல்ல அது தாங்கும் சந்தி டெஸ்மோசோம் தான் இடைத்தர இலைகளால் அயற்கலங்களினுடைய குளிய வன்கூட இணைக்கிறாங்க அவங்க இடைவெளி சந்தி அவ்வாறு இணைக்கப்படுவதில்லை சோ பின்ன ஏபி காம்பினேஷன் என்றபடியா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எதிரே போறோம் 41க்கு 3வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம் ஓகே 42வது கடிக்குள்ள வந்துட்டு போவோம் பாப்பம் சில அங்கிகள் அவன் வாழ்ந்த காலங்கள் என்பன அந்த ஆண்டுகளை வந்துட்டு கேட்கிறாங்க சரி பாப்போம் ஓகே முன்னைய நுண்ணங்கிகளினுடைய தோற்றம் முன்னைய நுண்ணங்கி என்ன யாரும் சொல்றாங்க 1வது வீடங்கியினுடைய தோற்றம் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் அந்த ஆண்டுகள் எல்லாம் ஞாபகம் இருக்குதானே 4.6 ஓகே பாருங்க 4.6 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 41க்கு ஓகே தானே ஏபி ஓகே தானே இது மிஷுவா 41 ஏபி வந்துட்டு ஓகே தானே 41க்கு ஏபி ஓகே தானே விலங்கு முடையங்கள் அயன்களினுடைய பரிமாற்றத்தை அவதானிக்கக்கூடிய காரணம் இது ஓகே சரி பாபு அதற்கா ரீகால் பண்ணுங்க அந்த ஆண்டுகள் இருக்கா என்ன கழிச்சிருக்கோம் 4.6 ஆண்டுகளுக்கு முதல் என்ன கழிச்சிருக்கிறோம் பூமியினுடைய தோற்றம் என்ன 3.5 ஆண்டுகளுக்கு முதல் முதற்கலம் அல்லது 1வது உயிரங்கியினுடைய தோற்றம் அல்லது புரோகரியோட்டாவினுடைய தோற்றம் 1.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் ஈகரியோட்டாவினுடைய தோற்றம் 1.2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் ஆதியான புரோட்டிஸ்டுகளினுடைய தோற்றம் அதாவது சிவபல்காக்களினுடைய தோற்றம் 700 மில்லியன் வந்துட்டு கடற்பஞ்சுகளினுடைய தோற்றம் 670 மில்லியன்ல வந்துட்டு பார்த்தோம்னா ஆத்ரோபோடா அவற்றினுடைய மூதாதையர்களினுடைய கோடேட்டாக்களினுடைய மூதாதையர்களினுடைய தோற்றம் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் வந்துட்டு பங்கஸ்கள் தாவரங்கள் எல்லாமே வந்துட்டு தரைக்கு வந்தது 380 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் தாவரங்களினுடைய
பல்வகமையாக்கும். 365 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் வந்துட்டு 40 மொழிகளினுடைய தோற்றம். அடுத்தது வர்ணகஜீகம் 6.7 மில்லியன் வந்துட்டு இந்த நம்மட ஓர்டர்ல இருந்து மனித இனம் தோன்றது. அதாவது நம்மளோட ஓர்டர்ல பேர் என்ன, பிரைமேட். பிரைமேட்ல இருந்து மனித இனத்திற்குரிய தோற்றத்துக்குரிய இசைவு வெளியே ஆரம்பிச்சது 6.7 மில்லியன். மனித இனத்தினுடைய தோற்றம் நடந்தது 190,000 வருடங்களுக்கு முதல். 12 ஆண்டோ 11 ஆண்டு இருக்குது. இது அவங்கள் மாறி இந்த அதை தூக்கிட்டாங்க. எது அந்த பெலியோசைக் மீசோசைக்ல என்ன நிகழ்வுகள் நடக்குது அதெல்லாம் இனி வராது. நம்மளுக்கு இந்த 12 ஆண்டுகளையும் எழுதி இந்த ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் என்னென்ன நடந்ததுன்றதை ஷோர்ட் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பிளான்டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் ஆண்டுகள் போட்டிக்காருங்க. அதுல ஒரு 3 ஆண்டு, அதாவது வித்தட்ட கலண்டாவரம் எப்போ வந்தது, வித்து தாவரம் எப்போ வந்தது, கலநிலைய மற்றாக்கள் எப்போ வந்தது, அதுல ஒரு 3 ஆண்டு போட்டிருக்காங்க. அதையும் ஒரு செக் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணி அந்த 15 ஆண்டுகளையும் எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேள்விகள் போடுறாங்க. எம்சிக்யூ இந்த தரம் போடலாட்டியும் நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சர் கேள்விகள் போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். ஓகே பாப்போம். அது தழுவியதாகத்தான் இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்குது. முன்னைய நுண்ணங்கிகள் 3.5 மில்லியன். ஓகே, அடுத்தது முதல் ஒளித்தொகுப்புக்குரிய அங்கி 2.7 என்ன சைனமெட்ரியா ஃபர்ஸ்ட் வந்தது, அதுவும் ஓகே. முதல் ஈக்கரியோட்டாக்கள் 2.6. நாங்க அந்த உடல்ல 2.6 கஜமா முதல் ஈக்கரியோட்டாக்களினுடைய தோற்றம் நடந்தது 1.8 பில்லியன். ஓகே, நம்மளோட ரிசோர்ஸ்ல யூனிட் 2ல மில்லியன் அடிப்படைக்கு கவனமா பில்லியன். ஓகே, சோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மிகவும் பழமையான புரோட்டிஸ்டாக்கள், அதாவது சிவபல்காக்கள் 1.2 பில்லியன், அதுவும் ஓகே. அடுத்தது ஆத்ரோபோட்டுகளினுடைய மூதாதை 700 இல்ல 670 மில்லியன் தான் ஆத்ரோபோடாக்கள். 700ல எங்க நடந்தது? விலங்குகளுக்குள்ளே ஆதியான விலங்குகளாக கருதப்படுற கடற்பஞ்சுகள். நாங்க வளமையாக விலங்குகளை முள்ளந்தண்டிலி என்று விரிப்போம், அப்படித்தானே? அந்த முள்ளந்தண்டிலி ரெண்டுக்குமே அப்பாற்பட்டு விலங்குகள் உருவாக்குறதுக்கு ஆர்வமான ஆட்களே இந்த பொரிஃபெரா எனப்படுகின்ற இந்த கடற்பஞ்சுகள். அவிய தோன்றியது தான் 700 மில்லியன். சோ பின்ன அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ ஏபிடி காம்பினேஷனுக்குள்ள வந்து போறோம். ஏபிடி காம்பினேஷன் படியா நாங்க நேரடியாக முதலாவது ஆன்சருக்குள்ள போறோம். 42 43. ஓகே, ஒரு வித்திலை இலைகள் சம்பந்தமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே பாப்போம். சில நேரங்களில் ஓகே பாருங்க, சில நேரங்களில் வேலிக்கால் இலைநடுவிலைய கலங்களில் 2 பலைகள் என்னவா வேலிக்கால் இலைநடுவிலையத்தில் 2 கலப்படை காணப்படலாம். அது காணப்படலாம் தான். பட் ஒரு வித்திலையில அப்படி திரிவே இல்லை. ஒரு வித்திலையில வேலிக்கால் புடைக்கல விளையம், கடற்பஞ்சு புடைக்கல விளையம் என்ற திரிவு இருக்கு அடிப்படை இலையத்துல. அப்படி திரிவிரிக்கிறது இருவித்திலை தாவரத்துல மட்டும்தான். ஒரு வித்திலை தாவரத்துல வேலிக்கால் புடைக்கல விளையம் அப்படியான திரிவு இல்லை. இது வந்துட்டு இருவித்திலை சொல்லியிருந்தா வேலிக்கால் புடைக்கல விளையம் ஒருபடியா இருக்கு, சில 2-3 இருக்கலாம்னு காய்ச்சிருக்கோம். ஆனா ஒரு வித்தில இப்படி திரிவே இல்லை. பின்ன எப்படி நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கொள்றது? சோ பின்ன ஏய வந்துட்டு ஒத்துக்கொள்ள முடியாது. சோ பிய வந்துட்டு பார்த்தோம்னா என்ன சொல்லிக்காங்க? பழைய மேற்றோல் தடித்த புறத்தோலால் மாற்றீடு செய்யப்படலாம். இல்ல சுற்றுப்பட்டை என்ன இத வந்துட்டு புறத்து முதல் வளர்ச்சியில இருந்து துணை வளர்ச்சிக்கு போகல நம்மளுக்கு வந்துட்டு இந்த யாரு மேற்றோலை வந்துட்டு மாற்றீடு செய்கிறாக்கள் வந்துட்டு சுற்றுப்பட்டை என்று சொல்லி கழிச்சிருக்கோம். கலன் மார்லயத்தான தோற்றுவிக்கப்படுகின்ற கலன் மார்லயமா தக்கை மார்லயத்தால தோற்றுவிக்கப்படுற சுற்றுப்பட்டை. சோ அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்க போகுது. அனைத்து இலைநடுவிலைய கலங்களிலும் பச்சை உருமணி ஏராளமாக காணப்படும். இங்க வந்துட்டு நாங்க அங்கதான் கதைச்சிருக்கோம். இருவித்திலை தாவரத்துல வேலிக்கால் புடைக்கல விளையம், கடற்பஞ்சு புடைக்கல விளையம் மட்டும் திரும்பி இருக்கும். வேலிக்கால் புடைக்கல விளையத்துல பச்சை உருமணிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் கடற்பஞ்சு புடைக்கல விளையத்துல குறைவாகவும் இருக்கும்னு காய்ச்சிருக்கோம். பட் ஒரு வித்திலை தாவரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான திரிவுகள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இல்லை. எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் வந்துட்டு காணப்படக்கூடியதா இருக்கும். எல்லாத்துலயுமே கூட பச்சை உருமணிகள் காணப்படும். பின்னர் சிய வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்க போகுது. சோ டி ஸ்டேட்மெண்ட் நரம்புகள் சமாந்திரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குமோ? இது வித்திலை தாவரம்டா வலை விடுவானது இங்க சமாந்திரம், அதுவும் ஓகே. அடுத்தது இலைவாய்கள் பிரதானமாக கீழ்ப்புறம் மேற்றோடு, அது இது வித்திலை தாவரத்துல அப்படி ஏன்னா ஒரு வித்திலை தாவரத்துல 2 லையுமே வந்துட்டு இருக்குமென்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். சோ இஐ நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ சிடி காம்பினேஷன் என்றபடியா வந்துட்டு 4வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே, என்னத்துக்காக ஒவ்வொன்றையும் ரிஜெக்ட் பண்றோம்ன்றதை வந்துட்டு கிளியரா வந்துட்டு மார்க் பண்ணி வந்துட்டு வச்சு கொடுங்க. முடிச்சுடுவோம், கையோட முடிச்சுடுவோம். ஓகே, 44வது இது நாங்க செஞ்ச கேள்வி.
சோ நாங்க குருதி கூட்டம் தீர்மானிப்பது சம்பந்தமாக வச்சிருந்தோம் ஏபிஓ, அதாவது உரிய உரியாக்கள் அபியவியலுக்கு கொடுக்கலாம், ஏஏக்கு கொடுக்கலாம், பிஏபிக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம், ஓ கொடுக்கலாம். இதுக்குள்ள பொது வழங்கியாக கருதப்படுறது யாரு? ஓ குருதி கூட்டம். எல்லாருக்குமே ரத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆக்களாக ஓ ரத்தம் இருக்கும். அதே மாதிரி ஏபி குரூப் பொது வாங்கியாக இருக்கும். எல்லா டைம் இருந்து ரத்தத்தை வாங்கக்கூடிய ஆற்றல் ஓக்கு இருக்கும், சாரி ஏபிக்கு இருக்கும். இதான் அதுல ரொட்டேஷன். இது தவிர நாங்க ரிசர்ச் காரணி சார்பாகவும் கழிச்சிருந்தோம். எந்த ரத்தம் நல்ல ரத்தம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பட்டா எந்த ரத்தமாக இருக்கிறது நல்ல பாசிட்டிவ் ரத்தமா நெகட்டிவ் ரத்தமா எது நல்ல ரத்தம்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். எதுக்கு அட்வான்டேஜ் கூட, பாசிட்டிவ்க்கா நெகட்டிவா? பாசிட்டிவ்க்கு தான் பார்த்தோம்னா அட்வான்டேஜ் கூட. என்ன அட்வான்டேஜ் சொல்லி சொன்னா, இந்த பாசிட்டிவ் ரத்தக்காரர்கள் இருக்காங்கனே அவியல ரத்தத்தையும் கொடுக்கலாம், சரியா? நெகட்டிவ் ரத்தத்தையும் பயப்படாம கொடுக்கலாம். பாசிட்டிவாக இருக்கிறாங்களுக்கு பாசிட்டிவ் ரத்தத்தையும் கொடுக்கலாம், நெகட்டிவையும் கொடுக்கலாம். ஆனா நெகட்டிவ் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரத்தத்துக்கு நெகட்டிவ் ரத்தம் மாத்திரம் தான் பொருந்தும். ஓகே, பாசிட்டிவ் ரத்தத்தை நெகட்டிவ் கொடுத்த மாட்டா ஒரு கூட்டம் நடந்து செத்து போயிடுவாங்க, சரிதானே? சோ அதால நெகட்டிவ் இது இருக்கிறாங்களுக்கு அது ஏதாவது அடிபட்டா நாங்க நெகட்டிவ் ரத்தத்தை தான் கொடுக்க வேணும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவ் நல்ல மணி ஞாபகம் வச்சுக்கொடுங்க. பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவையும் கொடுக்கலாம், நெகட்டிவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பட் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்கலாம். சோ இது நாங்க ஏற்கனவே கேட்ட ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி தான், ஸ்ட்ரக்சர்ல போட்ட கேள்வி தான், எம்சிக்யூவாக மாத்தி போட்டிக்காங்க. என்னவா? பி பாசிட்டிவ். சோ பி பாசிட்டிவ், பாசிட்டிவ் ரத்தம்னா பயப்படாம பாசிட்டிவையும் கொடுக்கலாம், நெகட்டிவையும் கொடுக்கலாம். நாங்க என்ன கழிச்சிருக்கோம்? உரிய ஆக்களையும் கொடுக்கலாம், ஓவையும் கொடுக்கலாம். பின் என்னென்ன சாத்தியம்? பி சாத்தியம், ஓ சாத்தியம். பில பி பாசிட்டிவையும் கொடுக்கலாம், பி நெகட்டிவையும் கொடுக்கலாம், ஓ பாசிட்டிவையும் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவையும் கொடுக்கலாம். இந்த நாலுமே சாத்தியம். ஓகே, ஒருவேளை கேள்வி பி நெகட்டிவாக இருந்தா என்னென்ன சாத்தியமாக இருக்கும்? இது கூட பி நெகட்டிவ்க்கு என்னென்னதை கொடுக்கலாம் ஞாபகம் வச்சு கொடுங்க. இது நம்மளோட ரூல்ஸ் ஒன்று இருக்குது. உரியாளுக்கு உரிய ரத்தத்தை கொடுக்கலாம், பிக்கு பிய கொடுக்கலாம், அடுத்தது ஓ எல்லாரும் கொடுக்கலாம். ஓகே, பின்ன அதை மைண்ட வச்சு கொடுங்க. அடுத்தது மைனஸ் ரத்தம்னா கவனமா இருக்கணும். மைனஸுக்கு மைனஸை மட்டும்தான் கொடுக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் ரத்தத்தை கொடுக்க முடியாது, ஒரு கொட்டல் நடந்துரும். பின்ன கிளியரா இருக்கணும். பி நெகட்டிவ் என்னதுக்கு போவியல்? ஒன்று பி நெகட்டிவ், அடுத்தது ஓ நெகட்டிவ். இந்த ரெண்டு தான் பொருந்தும், வேற ஒன்றும் பொருந்தாது. ஓகே, கவனமா இருக்கணும். சரி, நம்மளுக்கு என்னென்ன தந்திருக்காங்க? முதலாவது பி நெகட்டிவ் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவ் கொடுக்கலாம். ஓகே, பி ஓகே. ஏபி ரத்தம் பொருந்தாது. ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏபி நெகட்டிவ். ஓகே, அதுவும் பொருந்தாது. சோ பின்ன ஏபிடி காம்பினேஷனுக்குள்ள போறோம். சோ ஏபிடி என்னபடியா பாத்து இது எங்க வந்த கழியை தான் அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. சோ ஏபிடி காம்பினேஷன் என்னபடியா முதலாவது ஆன்சருக்குள்ள போறோம். 44 45 கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தின கேள்வி. என்ன போட்டியல் 45க்கு? நான் சொன்னேன் இந்த காம்பினேஷன் டைப்ல ஒரு 2-3 கேள்விகள் வரும். அப்படியாக இது வளமையாக ஒரு கேள்வி. மூளை, கலக்கட்டமைப்பு, அந்த ஏதாவது ஒரு கூர்ப்பு, இதெல்லாம் வளமையான வர கேள்வி. என்ன போட்டியல் அதுக்கு? 45க்கு 5க்கு போனீங்களா அல்லது வேற என்ன வாழ்ந்துக்கு சான்சஸ் இருக்கு? ஒரு சின்ன குழப்பம் உண்டு. ஆர்கியூமெண்ட் வந்துதான் இது செஞ்சது. பிசிடியா அல்லது சிடியா? இதுல சிங்கள மீடியத்துல கொடுத்தபடியே உண்டு, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு கொடுத்தபடியே உண்டு. ஸ்கீம் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓகே, ஏன் அப்படி எடுத்தாங்கன்றதையும் பார்ப்போம். சரி, பார்ப்போம். பசி ஆர்வத்தை சீராக்கல், நீள்வளைய மைய விடயமா? பசியோட சம்பந்தப்பட்டது. நீள்வளைய மைய விடயமா? இல்ல இல்ல. பசிய சீராக்குறாக்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க என்னென்ன கழிச்சிருக்கிறோம்? அது பரிவகுக்கின்ற வேலையாக இருக்க போது. ஓகே, சோ அது வராது. ஓகே, அடுத்தது 2வதுதான் பிரச்சனையானது. கேட்டல் தெரிவினைகளை கட்டுப்படுத்தல் நடுமூளை சரியா விளையா? கட்டுப்படுத்தல் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கேட்டல் தெரிவினைகளை இயைபாக்கல். ரெண்டும் ஒன்றா டிஃப்ரெண்டா என்ற ஒரு ஆர்குமெண்ட் போனது. என்ன மாதிரி? ஓகே, சும்மா நம்மளா பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம என்ன இவன் கேட்டல் தெரிவினை என்ற ஓகே நடுமூளை தானே, ரெண்டு சரி போட்டு போவோம். ஓகே, மேசரி மாதிரி தானே இருக்குது.
பட் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு இதை சரி கொடுக்க இல்லை. ஓகே, ஏன் சரி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா கட்டுப்படுத்தல் டேர்முக்காக கொடுக்க இல்லை. ஓகே, ஏய்பாக்கள் அப்படி என்று சொல்லித்தான் வரும் அப்படி என்று சொல்லி அதை ரிஜெக்ட். உண்மையாவது உண்மையிலே ஒரு அநீதி தான் போனது நம்மளுக்கு. ஆனா சிங்கள மீடிய பிள்ளைகளுக்கு வந்துட்டு 5வது ஆன்சருக்கு கொடுத்திருந்தவங்க, தமிழ் மீடியாக்களுக்கு 4வது வந்துட்டு கொடுத்திருந்தவங்க. ஓகே, பட் நம்ம தெளிவாக வந்துட்டு 5வது ஆன்சர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமான பெட்டரான ஆன்சராக வந்துட்டு இருக்கும். ஓகே, இச்சைப்படி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்துறது மூடி, அது ஓகே, அது தெரிஞ்சது. தன்னாட்சி நரம்பு தொகுதி பரிவு வர பரிவை கட்டுப்படுத்துறது பரிவு இருக்கு, அது தெரியும். அடுத்தது ஈய பொறுத்த வரைக்கும் உறக்கம், அதாரு நாங்க எப்ப தூங்கணும் எப்ப இது செய்யணும்ன்றதை கட்டுப்படுத்துறா. நம்மளுக்கு ஒரு ரொட்டேஷன் இருக்கு. சில வேலைகள்ல ஒரு இதை செக் பண்ணி பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு நாங்க சேம் டைமுக்கு எழுப்பின வேண்டாம். ஒரு 5 மணிக்கு எழும்புற மாட்டேன், படிக்கிறோமோ படிக்கல 5 மணிக்கு எழும்புற மாட்டே வைப்போம். எழுப்பினா 3வது நாள் அதே 5 மணிக்கு எங்களோட கண் வந்துட்டு மொழிபடும். சேம் டைமுக்கு நிமிஷம் மாறாம மொழிபடும். ஆனா நாங்க திரும்ப என்ன செய்வோம், இது செஞ்சுட்டு திரும்ப படுத்துருவோம். அப்படித்தானே அப்படித்தானே வளமையா நடக்குற. டைமை பார்த்துக்கலாம், இன்னொரு 5 நிமிஷம் படுப்போம் அப்படின்னு படுத்தா நீ 2-3 மணி தேவைப்படாம எழும்புவோம். அதான் பழமையா நடக்குது. பட் அந்த ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கு. நாங்க எப்ப தூங்கணும் எப்ப இது செய்யணும் ஒரு கிளக் கொண்டு இருக்குது. அது பரிவகுகள் பரிவகுகள்ன்ற இது. சோ பரிவகம் என்று போட்டிருக்காங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே பிசிடி காம்பினேஷன் தான் மிகச்சிறந்த ஆன்சர். பட் இது சிங்கள மீடிய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. சிடி வந்துட்டு ஓகே 4வது ஆன்சருக்கு தான் வந்துட்டு போயிருந்தாங்க. பட் நம்ம இனி வர குழப்பங்கள் வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்க 5வது தான் போறோம். 4 அல்லது 5. ஓகே, 5வது ஆன்சர் பிசிடி காம்பினேஷன் தான் பெட்டர் ஆன்சராக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா 46 ஒரு பிரச்சனை, அதுவும் மொழிபெயர்ப்பு பிரச்சனை. என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க இங்கிலீஷ்ல இருந்து அதுக்குள்ளதான் சிங்களம் தமிழுக்கு மொழிபெயர்ப்பு. அப்ப மொழிபெயர்ப்பு நம்மள ரிசோர்ஸ்லயே பாருங்க, மொழிபெயர்ப்புல இவ்வளவு டெபினிஷன் எல்லாம் தவறுதலாக இருக்கு. சோ அப்படி மொழிபெயர்ப்பு பிள்ளையால சிங்களத்துக்கு ஒரு ஆன்சர், தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்சர் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே பாப்போம். ஒரு பெண்ணின் முட்டை பிறப்பு பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியான சொன்னா, பெண்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும். 1 மாத கூட சக்கரம் அல்லது முட்டை பிறப்பு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒரு பெண்ணின் முட்டை பிறப்பு பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது எவை சரியானவை என்று சொல்லி கேட்கிறாங்க. சரி பாவம். முன்னோடி மூலவீர் கலங்களின் முளையத்தின் என்னவா, முன்னோடி மூலவீர் கலங்கள் முளையத்தின் கருப்பையிலிருந்து, எங்க முட்டை பிறப்பு கருப்பையிலிருந்து நடக்கும். முட்டை பிறப்புக்கும் கருப்பைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முட்டை பிறப்பு நடக்கிறது சூலகத்துக்குள்ள, அங்கதான் இந்த மூல உயிர்கலங்கள் வந்து உருவாக்கப்பட்டு நடக்கும்னு காய்ச்சிருக்கோம். ஓகே, நம்ம தமிழ் மீடியம் சிங்கள மீடியத்துல அது சரியா போட்டிருந்தோம் அந்த ஸ்டேட்மெண்ட். தமிழ் மீடியத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, சோ கருப்பைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, அடுத்தது முட்டை பிறப்பு கலங்கள் முன்னோடி மூலவீர் கலங்களில் இளையுறு பிரிவுனூடாக தோன்றுகின்றன. நம்ம காய்ச்சிருக்கோம். அந்த முன்னோடி முட்டை பிறப்பு கலங்கள் வந்துட்டு முன்னோடி மூலவீர் கலங்கள்ல இருந்து இளையுறு பிரிவு கூடாத நடக்கும். நாங்க கதைச்சிருக்கோம். விடத்தை வந்துட்டு இது செய்யக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஒடுக்கற் பிரிவு நடைபெறது, ஒடுக்கற் பிரிவு ஒன்று நடைபெறது முதல் முட்டை குழியத்திலிருந்து துணை முட்டை குழியத்தினுடைய உருவாக்கத்தின் போதுதான் இந்த ஒடுக்கற் பிரிவு வந்து நடக்கிறது. அது வரைக்குமே இளையுறு பிரிவு அந்த ஸ்டெப் நாங்க காட்சிக்கு தானே அப்படிதான் வந்துட்டு போகும். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, முட்டை பிறப்பு கலங்கள் முன்னோடி மூலவீர் கலங்களில் இருந்து இளையுறு பிரிவினூடாக தோன்றுகின்றன. ஓகே, பி வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர். ஓகே, அடுத்தது சி. முதல் முட்டை வடிவ ஜோசிங்க, முதல் முட்டை குழியம் பிறப்பிற்கு முன்னர் ஒடுக்கற் பிரிவு ஒன்றை பூர்த்தி செய்யும். அப்படியா? இல்ல ஒடுக்கற் பிரிவு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது ஒரு 10-12 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணி நீ அந்த புள்ள பூப்பை இதழ் நடக்கக்கூடதான் இந்த ஒடுக்கற் பிரிவு ஒன்று கம்ப்ளீட் ஆகும் சொல்லி காய்ச்சிருக்கான். ஸ்டார்ட் ஆகும் பட் முடிகிற இல்ல. ஒடுக்கற் பிரிவு பூப்பை இதற்கு பிறகுதான் வந்துட்டு முடிவடையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது துணை முட்டை குழியம் ஒடுக்கற் பிரிவு 2 பூப்படைதலில் ஆரம்பித்து முன்னவத்தை நிறுத்தப்படும். ஒடுக்கற் பிரிவு 2 ஓகே, முன்னவத்தை இது நேரடியாக கிட்டத்துல அந்த முன்னவத்தையில நிப்பாட்டுறது அணுகவத்தை. என்ன அணுகவத்தை 2ல நிப்பாட்டப்படும் சொல்லி கிடைச்சிருக்கோம். முன்னவத்தை என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அடுத்தது இ ஸ்டேட்மெண்ட். துணை முட்டை குழியம் விந்து ஊடுருவலுடன் ஒடுக்கற் பிரிவு 2 பூர்த்தி செய்யும் போது முட்டை 2 முனைவுடல்கள் தோன்றும். இல்ல ஒடுக்கற் பிரிவு 2 கம்ப்ளீட் ஆகுற நேரம் வந்துட்டு என்ன நடக்கும் என்று காய்ச்சிருக்கிறோம். ஓகே, அதாவது எப்ப இந்த ஒடுக்கற் பிரிவு 2 கம்ப்ளீட் ஆகுறது, விந்து வந்துட்டு முட்டையை வந்துட்டு டச் பண்ற நேரம் தான்
அது முதிர்ச்சி அடைஞ்சி ஒரு முட்டையாக வந்துட்டு மாறும் என்று கழிச்சிருக்கோம். அதன் போது ஒரு துணையான முனைவுடன் தான் வரும். என்ன அதுக்கு நாங்க சொல்ல போறப்பே துணையான முனைவுடன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுதான் வரும். இவனெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லிக்காங்க, ரெண்டுன்னு சொல்லிக்காங்க. அங்கதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 ஆன்சர் வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, டி ஆன்சர் இஷ்யூவா? டி ஆன்சர் என்ன பிள்ளை? முன்னவத்தையில நிப்பாட்டு படும்னு சொல்லிக்காங்க. முன்னவத்தையில நிப்பாட்டு படுற நாங்க கச்சிருக்கோம். அணுகவத்தையில தான் நிப்பாட்டு படும். நீ விந்து வந்து டச் ஆகினாதான் அந்த ஒடுக்கர் வியூ 2 கம்ப்ளீட் ஆகும்னு கச்சிருக்கோம். தியரி கிளியர் இல்லாட்டி அதை தியர் ரெக்கார்டிங்ஸை பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈயும் வந்துட்டு ஓகே. பட் சிங்கள மீடியத்துக்கு ஏபி கரெக்டா இருந்தது. அதுல ஏதோ சரியா போட்டுருந்தானுங்க. நம்மளுக்கு கருப்பையில முட்டை புறப்பு நடக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ளலாமா? சோ பி மட்டும் தமிழ் மீடியத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா 5வது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. சோ 46க்கு வந்துட்டு 5வது ஆன்சருக்கு போகிறோம். 47. சோ டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் இன்னும் நாங்க வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு கதைக்க இல்லை. ஓகே, இது சம்பந்தமாக கதைக்க இல்லை. ஓகே பாபம், என்ன இது ஒன்றும் பெரிய கேஸ் எல்லாம் இல்லை. டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் இது ஒரு இசை பகுதி. ஓகே, நம்மளுக்கு தெரியும் டிஎன்ஏனுடைய 2 பட்டிகைகளுமே வந்துட்டு ஒன்றை ஒன்று மிக நிரப்புறதாக வந்துட்டு இருக்கும். ஏ டி ஜி சி மாறி மாறி இருக்கு தானே. இந்த இதை பயன்படுத்தி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு டிஎன்ஏ பட்டிகையினுடைய ஒவ்வொரு டிஎன்ஏ பட்டிகைகள்ல இருக்கிற ஹைட்ரஜன் பேஸை வந்துட்டு துணியக்கூடியதான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் கதைப்போம். நாளைக்கு இது இந்த 7.3ல நாங்க 14 ஹெடிங்ல ஏற்கனவே 2 ஹெடிங் முடிச்சிருக்கோம். 3வது ஹெடிங்க்கு நாளைக்கு போகிறோம் ஜீன் டெக்னாலஜில. சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தலும் ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி. சில வேலைகள்ல விஷயம் வரலாம். சோ பாருங்க என்னென்ன சும்மா நார்மலா ஒரு நாலேஜ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டிஎன்ஏ மூலக்கூறில் ஒன்றில் உள்ள மூலங்களிலே துல்லியமாக ஒழுங்கை தீர்மானிப்பதற்கு பயன்படும் செயல்முறை. ஒரு டிஎன்ஏல என்ன ஹைட்ரஜன் பேஸ் இருக்குன்றத வந்துட்டு தீர்மானிக்கிற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தலாக வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது. அடுத்தது தந்தைமை சோதனை. ஓகே, சோ அதுலயும் வந்துட்டு இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் பயன்படுத்தப்படும். இவைய பிரிக்க முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுல இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் சம்பந்தப்பட்டிருக்கும். இது அதுக்கு உதவு பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இன்னும் நாங்க படிக்கலானே கதைப்போம். இப்போதைக்கு நம்மள மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புறப்புரிமை ஒழுங்கினங்களின் காவியை முன்கூட்டியே நிதானிக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். சோ அதுவும் ஓகேவான ஸ்டேட்மெண்ட். ஓகே, மனித ஜீனோமின் பரம்பரை அலையில் பல பிரதிகள் இல்லாத ஓகே இது வெளிப்படுத்துகின்றது. சோ இது தொடர்பாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் சம்பந்தப்படுறது இல்ல. சோ ஏசிடி காம்பினேஷன் ஆக வந்துட்டு இருக்க போது சோ ஏசிடி காம்பினேஷன் நல்லபடியா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க 2வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். 48 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மைக்ரோபயாலஜில இருந்து வந்திருக்குது. நுண்ணங்கிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே பாப்போம். பூசண இலைகள் சேதன ரசாயனங்களின் சக்தி மூலமாக பயன்படுத்தும். பூசண இலை என்றா பங்கசுகள் யாவும் ரசாயன புறபோஷணிகள் என்று காய்ச்சிருக்கோம். ரசாயன புறபோஷணிகளாக வந்துட்டு காணப்படுறபடியா ஓகே அவற்றினுடைய கார்பன் மூலமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன காணப்படும், சேதன சேர்வை இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு சக்தி மூலமாகவும் சேதன சேர்வைகள் இருக்கும். ரெண்டுமே சேதன சேர்வை என்று காய்ச்சிருக்கோம். இவைய நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, சேதன ரசாயனங்களை சக்தி மூலமாக பயன்படுத்துவோம். அவருக்கு ரெண்டுமே சேதன சேர்வை தான். சோ முதலாவது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட். 2வது மைக்ரோபிளாஸ்மா மதுவம் என்பவற்றில் அரும்புதல் மூலமும் பிளவு மூலம் 2 பேர்லயுமே அரும்புதல் பிளவு இருக்குது. நாங்க இது சம்பந்தமாக கதைப்போம். ஓகே, அடுத்தது அசிட்டோபாக்டர் காற்றுள்ள சூழலில் மாத்திரம் வளரக்கூடியது, எனினும் நொதித்தல் கூடாக சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது. நாங்க மைக்ரோவுல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த அணுசப பல்வகமை சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். அதுல கட்டுப்பட்ட காற்றுவாளி அசிட்டோபாக்டர். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கட்டுப்பட்ட காற்றினுடைய வாளி குளோஸ்ட்ரிடியம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா அமையத்துக்கு ஏற்ற காற்றினுடைய வாளி ஈகோலி. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நுண்காற்று நாடி லாக்டோபெசிலஸ். இப்படி 4 பேர் சம்பந்தமாக கதைப்போம். என்ன கட்டுப்பட்ட காற்றுவாளி என்றா அவர் உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்ல அடிச்சு போயிடுவார். அப்படியா நாங்க சொல்லப்படுற பேர் தான் கட்டுப்பட்ட காற்றுவாளின்னு சொல்லுவோம். அவிய இந்த போட்டியான உதாரணம் அசிட்டோபாக்டர்
அது கட்டுப்பட காற்றுவாடி. அவருக்கு ஆக்சிஜன் இருந்தா தான் செய்வாரு. ஒரு நாளும் காற்றின்றிய சுவாசத்துக்கு கூட வந்துட்டு ஏடிபியை உருவாக்குறதில்ல. அவரு சாதாரணமான இடிசி ஆக்சிஜன் போஸ்போர்லேட்டது கூட மட்டும் உருவாக்குவாங்க. குளோஸ்ட்ரிடியம் வந்துட்டு பார்த்தோம்னா அங்க இடிசி நடக்காது. நார்மலான நொதித்தல் மூலம் ஏடிபியை வந்துட்டு உருவாக்கும். அமையத்துக்கு ஏற்ற வாழ்க்கைண்டா சூடு தோரணை இல்லாதாங்க. அவங்க ஒட்சன் இருந்தாலும் இருப்பாங்க, ஒட்சன் இல்லாட்டி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய தான் இந்த அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றிய வாழை ஈகோலி பாக்டீரியா. அவங்க ரெண்டு இடிசியாலையும் ஏடிபியை உருவாக்குவாங்க, நொதித்தலாலையும் உருவாக்குவாங்க. அடுத்த லாக்டோபஸ்டஸ் குறைஞ்ச ஆக்சிஜன் செறிவுல வந்துட்டு இருக்கிறாங்கன்னு கழிச்சிருக்கோம். சோ அசிட்டோபாக்டர் காற்று சூழலில் மாத்திரம் வளரக்கூடியதும் அதப்படவும் சரி, எனினும் நொதியத்து கூட ஆயிட்டது. நொதித்தல் கூடாக வந்துட்டு அது உற்பத்தி செய்யறல. அங்க வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு இடிசி மாத்திரம் தான். அவர் கட்டுப்பட்ட காற்று வாங்கி ரெண்டுமே வந்துட்டு நடக்காது. இடிசி மூலமாக தான் ஏடிபியை உருவாக்கும். அடுத்தது 4வது, சைனோ பாக்டீரியாக்கள் சாதகமற்ற சூழல் நிபந்தனையில் வாழ்வதற்கு தடித்த சுவருடைய பல்லின சிறைப்பை. என்னமா அந்த தகாத இது நாங்க டெமோ ரெக்கார்டிங்லையும் கழிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? தகாத காலம் கழிக்கும் கட்டமைப்பு பல்லின சிறைப்பையா. அதுக்கு என்ன பேர் வச்சோம்? தடித்த சுவருடைய ஒரு வித்தியை கொண்டிருக்கும். அதுக்கு என்ன பேரு? அசை விதி. அதான் தகாத காலம் கழிக்கும் கட்டமைப்பு. பல்லின சிறைப்பை என்னதுக்கு ஹெல்ப் பண்றாங்க? நைதரசன் பதித்தலோட சம்பந்தப்பட்டார்கள் அவையே. சோ பின்ன டி ஸ்டேட்மெண்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊதாக்கந்தக பாக்டீரியா ஒளித்தற்போஷணிகளுக்குரிய ஒரு உதாரணம். CO2வை கார்பன் மூலமாக பயன்படுத்தும். ஓகே, அது சரிதான். ரசாயன தற்போஷணி இல்ல. பாக்டீரியாவில் இருக்கிற ஒளித்தற்போஷணிகளுக்குரிய உதாரணம் தான் இந்த ஊதாக்கந்தக பாக்டீரியா, பச்சை கந்தக பாக்டீரியா. ரசாயன தற்போஷணி என்றதை வந்து அங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ ஏபி காம்பினேஷனுக்குள்ள வந்துட்டு போறோம். சோ ஏபி காம்பினேஷனுக்குள்ள வந்துட்டு போறபடியா வந்துட்டு பார்த்தோம்னா 3வது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்ததையும் பார்த்துட்டு ஒரு மிக்க விடையை போட்டுருவோம். ஓகே, அடுத்தது 49 ஆக்கிரமிப்பு அந்நிய இனங்கள். ஓகே, உண்மையா அப்படி வார இல்ல, இப்படி குழப்பி வார இல்ல, போனதுன்னா அப்படி குழப்பி போட்டுருந்தாங்க. நேமா 48 49 ரெண்டுமே மைக்ரோவா தான் இருக்கும். என்வாயன்மெண்ட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஆக்கிரமிப்பு அந்நிய இனங்கள். ஓகேப்பா, சூழல் தொகுதிகளினுடைய பெருமானங்களை மாற்றுகின்றன. சூழல் தொகுதிகளினுடைய பெருமானங்களை மாற்றி அதனுடைய தொழிற்பாடுகளை குழப்பக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஆரம்பத்தில் அவியலுக்கு இயற்கை எதிரிகள் இல்லாதபடியா விரைவாக பெருகி எங்கட நாட்டு வர்க்கங்களுக்கு எங்களுக்கே பிரச்சனையா சிலாக்கள் தான் வெளியிட தாக்கல் வந்து எங்கட இடத்துக்கே வந்து எங்களுக்கே வைரஸ் காட்டுற மாதிரி. ஓகே, அப்படி சோ அப்படியா நாங்கள் தான் வந்துட்டு இந்த அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள். அது ஓகே. குறைந்த சுற்றாடல் மாறுபாடு கொண்ட இடங்களுக்கு வரையறுக்க இல்ல 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 அவர் வந்துட்டு அவரு எல்லா இடங்கள்லயும் வேகமா ஆத்துவான குளவாளைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அது வந்துட்டு இப்படி ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பினமா கொண்டு வரப்பட்ட ஆக்கள் தான், அழகுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்கள். இப்ப ஆறுக்குள்ள வந்து வரையறுக்கப்பட்ட முறையிலேயே பரவுறாரு. அவர் எல்லா இடமுமே பரவி எங்கட நாட்டு வர்க்க தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆறுகள்ல வந்துட்டு அழிச்சு போட்டாரு. சோ அது வரையறுக்கப்பட்டவே இல்லை, ஒரு பரந்த பல்வகமையை கொண்ட ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ வரையறுக்கப்பட்ட வாழிடம்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காட்டுத்தீயை ஊக்குவிக்கலாம். நாங்க அதுல சிலாக்கள் வித்து முடையத்துல நிரோதிக்கலாம்னு கழிச்சிருக்கோம். சில அந்நிய ஆக்கிரமிப்பினங்கள் காட்டுத்தீயை ஊக்குவிக்கலாம்னு கழிச்சிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஓகே. ஏனைய தாவரங்கள் வித்து முளைத்தலை தடை செய்யலாம். இந்த நாயுண்ணி மாதிரியான அந்நிய ஆக்கிரமிப்பினங்கள் வித்து அதால் சுரக்கப்படுற நச்சு பதார்த்தங்கள் வித்து முளைத்தலை வந்துட்டு தடை செய்யும் என்று கழிச்சிருக்கோம். அடுத்தது, பிறப்புரிமை பல்வகமையை பாதிக்காது. இல்ல பாதிக்கும். பிறப்புரிமை பல்வகமையை குழப்பும். அதால வந்துட்டு சூழல் தொகுதி பல்வகமையும் குழப்பும். மொத்த பயோடைவர்சிட்டியையும் குழப்பும். பயோடைவர்சிட்டி 3 கூறையும் இந்த அந்நிய ஆக்கிரமிப்பினங்கள் குழப்பும். சோ இ ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ ஏசிடி காம்பினேஷன் 2வது ஆன்சருக்குள்ள போறோம். 3 2. அடுத்ததுதான் பாருங்க எவ்வளவு பெரிய வேலை வைக்கப்படுறாங்கன்னு சொல்லி. இதுல நம்மளுக்கு ஒரு அதுக்காக சொல்றேன், அந்த தாவரங்கள் ஒவ்வொரு காடுகள் ஒவ்வொரு பயோம்ஸ்லயும் என்னென்ன தாவரங்கள் இருக்குன்னு கஷ்டம் தான், வேற வழி இல்லை, பாடமாக்கிதான் ஆக வேண்டும். பாருங்க, நம்மளுக்கு ஒரு 9 தாவரம் தந்திருக்காங்க. சனிகோனியான் உண்டு. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கியூ வந்துட்டு கருங்காடி, ஆர் வந்துட்டு பாலை என்ற ஒரு தாவரம் தந்திருக்கிறாங்க. எஸ் வந்துட்டு விடத்தல் என்ற ஒன்று தந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு டி வந்துட்டு பிரண்டை என்று தந்திருக்கிறாங்க. ஜூ வந்துட்டு டசட் புல் அப்படி என்று தந்திருக்கிறாங்க. பி வந்துட்டு புன்னை என்று தந்திருக்கிறாங்க. டபுள் ஜூ வீரை என்று தந்திருக்காங்க. இதுக்குதான் கொஞ்சம் டைம் எடுக்க போகுது. ஓகே, எக்ஸ்ன்றது காட்டு கருவா அப்படி என்று ஒரு கொஞ்சம் தாவரம் கிட்டத்தட்ட 9 தாவரம் வந்து தந்திருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி வந்துட்டு என்னண்டா,
மழை வீழ்ச்சி அதிகரிக்கிற சரியான ஒழுங்குகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பின்ன நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு தாவரங்களும் எந்தெந்த காடுகள்ல வந்துட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அந்த ஒவ்வொரு காட்டுக்கும் என்னென்ன மழை வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே பாருங்க, இதுல நம்மளுக்கு முதலாவது சலிகோனியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க இருக்கிறாங்கடா, ஒவ்வொரு சேற்று நிலத்தில இருக்கிறாங்க. இவற்ற மழைவீழ்ச்சி வந்து பார்த்தோம்னா கட்டுக்குறை 1000 விட கட்டுக்குறைவாக வந்து இருக்கும். இலங்கையினுடைய வறண்ட வளையங்கள்ல இருக்கிறார்கள் தான் இந்த சலிகோனியான்ற ஒரு வகையான தாவரங்கள். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கருங்காலி பாலை ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உலர் பருவக்காற்று காடுகள். உலர் பருவக்காற்று காடுகள். சோ அவர இது வந்துட்டு பார்த்தோம்னா 1000 இருந்து 1500 இருக்கும். உலர் பருவக்காற்றுக்கு 1000 இருந்து 1500 இருக்கும். ஐனமண்டல மழைக்காடுகள் ஆக கூடினாக்கள் என்று காய்ச்சிருக்கோம். 2000 to 5000 சம்திங் ஏதோ இருக்குமென்று காய்ச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா மழைக்காடுகள் 1500 2000. அதை விட குறைஞ்சாக்கள் தான் வந்து இந்த உலர் பருவ காற்று காடுகள். கருங்காலியும் அதுதான், பாலையும் அதுதான். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா வீரை ஒருத்தருக்கு இவருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த உலர் பருவ காற்று காடுதான். ஒரே காட்டுக்குள்ள வந்துட்டு 3 பேர் வந்துட்டு போடிக்காங்க. 1000 தொடக்கம் 1500. சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா என்ன ஓடிக்காங்க, விடத்தல் பிரண்டை. இந்த விடத்தலும் பிரண்டையும் வந்துட்டு பார்த்தோம்னா அயனமண்டல முட்புதற் காடுகளுக்கு வர்றாங்க. சோ முட்புதற் காடுகளை பொறுத்த வரைக்கும் வறண்ட வளையத்துல இருக்கிறார்கள். கண்டிப்பாக 1000 விட குறைஞ்ச இடத்துல இருக்கிறாங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டசக் பொருள் வந்துட்டு ஈரப்பத்தனையில இருக்கிறார்கள். சோ ஈரப்பத்தனை மழைவீழ்ச்சி கூடிய நாட்களாக வந்துட்டு இருப்பாங்க. 2000 மில்லிமீட்டரை விட வந்துட்டு கூட. ஓகே, கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், வேற வழி இல்ல. ஒவ்வொரு காட்டுலயும் என்னென்ன தாவரம் இருக்கு. இப்ப நாங்க ஒவ்வொரு காட்டுக்குமே மலை குளிர்ச்சி பாடமாக்கி இருப்போம், வெப்பநிலை பாடமாக்கி இருப்போம். நம்மளுக்கு பெரிய டாஸ்க் இந்த தாவரங்களை ஞாபகம் வச்சு கொள்றது. பைக்லயும் வராது, அந்த ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். வேற வழியில மெமரைஸ் பண்ணதான் ஒவ்வொரு தரம் கேள்வி போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க, புன்னை அதே மாதிரி காட்டு கருவா. இது ரெண்டுமே அயனமண்டல மலைக்காடு. அயனமண்டல மலைக்காடு 1500 இருந்து 2000 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க. இதுவும் தான் காட்டுக்கருவாவும் அயனமண்டல மலைக்காடு 1500 இருந்து 2000. சரி, போட்டுட்டு இனி வந்துட்டு அவனுகள் என்னென்ன இதுகள் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, முதலாவதுக்கு போவோம். ஓகே, சோ முதலாவது காம்பினேஷன் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க, SRU. அப்படியா, முதலாவது SRU எங்க விடத்த எஸ். ஓகே, 1000. சரி, ஆர் பாலை 1500. ஓகே, அதை விட கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஜூ வந்துட்டு டசக் 2000. ஓகே, 1000 1500 2000. பின்ன முதலாவது வந்துட்டு ஓகே, ஏ வந்துட்டு ஓகே. ஏறு வரிசையிலான் இருக்குது. அந்த சரியா ஏறு வரிசையில இருக்கிறத செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது டி எங்க டி பிரண்டை. ஓகே, 1000 விட குறைய. அடுத்தது கியூ கருங்கால் 1000 இருந்து 1500. ஓகே, அடுத்தது வந்துட்டு என்ன போட்டிக்கானுங்க, எக்ஸ் காட்டு கருவா. சோ 1500 2000. ஓகேவா, 1000 என்னென்ன தந்திருந்தவனுகள், தீயொண்டு பிரண்டை 1000 விட குறைய, அது ஓகே. அடுத்தது கியூ 1500. ஓகே, இது 1500 இருந்து ஓகே. ரெண்டாவதும் ஓகே. அடுத்தது மூன்றாவது எஸ் அங்க என்னது, எஸ் விடத்தல் 1000 விட குறைய. ஓகே, ஜூ 2000 விட கூட. ஓகே, டபுள் ஜூ இது பிள்ளை பாருங்க, 1000 விட குறைய 2000 விட கூட. நடுவுல கடைசி 1000 1500 ஓடிக்காங்க. சிஏ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சி வந்து குழம்பி இருக்குது, வேறு வரிசை இல்லை. சிஏ ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ டிக்கு வருவோம். பி ஓகே, சலிகோனி 1000 விட குறைய. அடுத்தது டபுள் ஜூ 1000 தொடக்கம் 1500. ஓகே, பி புன்னை 1500 2000. ஓகே, அதுவும் ஓகே. ஓகே, அடுத்தது ஈக்குவல வந்துட்டு வருவோம். ஈய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பி ஓகே சலிகோனியா. ஓகே, வி புன்னை 1500 இருந்து 2000. ஓகே, கியூ இல்ல குழம்பு 1000 விட குறைய 1500. நடுவுலைக்கிறான் கடைசியா போடிக்கானுங்க. சோ ஈயும் வராது. சோ ஏபிடி காம்பினேஷனாக வந்துட்டு இருக்க போதும். சோ ஏபிடி காம்பினேஷன் என்னபடியா ஒண்ணுக்கு போறோம். சோ 3 2 1.
ஸோ 3, 2, 1 வந்துட்டு இருக்க போது. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு எங்களோட எம்சிக்குரிய எக்ஸ்பிளனேஷனாக வந்துட்டு இருக்க போது. ஸோ எங்களோட அடுத்த செமினார்ல வந்துட்டு நாங்க இதுல ஸ்ட்ரக்சரைஸே செய்வோம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் எப்பன்னு சொல்லி. பட் நாளைக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, நாளைக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு கதைக்க போறது வந்துட்டு என்னோட பேப்பர் கிளாஸ் யூனிட் வைஸான ரிவிஷன்ல வந்து நாங்க விடுபட்ட கிளாஸஸ் எல்லாத்தையும் இந்த 10 நாளைக்கு கவர் பண்ணி எடுக்கணும். ஸோ நாளைக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செஞ்சு வைங்க. ஓகே, மீதி பதியை முடிச்சு விடுவோம். ஓகே, இவ்வளோட இருக்கட்டும். மீதியா அடுத்த கிளாஸ்ல வா. ஓகே, தேங்க்யூ. குட் நைட். படிச்சுட்டு தூங்க. நாளைக்கு வா.